ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய உன்னதமான நாமம் வாழ்த்தப்படுவதாக. ഈ നല്ല രാത്രികാലം നിങ്ങളോടൊപ്പമായിരിക്കുവാൻ, இந்த நல்ல இரவு நேரத்தில் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு കർത്താവ് ഒരുക്കി തന്ന വലിയ ഭാഗ്യത്തിനായി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. கர்த்தர் ஏற்படுத்தி தந்த இந்த மேலான பாக்கியத்திற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. സന്തോഷമുള്ളവർ ഒരിക്കൽ കൂടി ദൈവത്തെ സ്തുതിക്കാം. சந்தோஷமுள்ளவர்கள் ஒரு முறை கூட தேவனை துதிக்கலாம். ഹല്ലേലൂയ. നമുക്ക് വായിക്കാം. நாம் வாசிக்க கேட்கலாம். ദാനിയേലിന്റെ പുസ്തകം, தானியேலின் புத்தகம் 6-ാം അധ്യായം 6-ാം அதிகாரம் അതിന്റെ 8 മുതൽ 10 വരെയുള്ള വചനങ്ങൾ. அதிலே 8 முதல் 10 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் 6:8 முதல் 10. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். യാക്കോബിന്റെ പുസ്തകം, யாக்கோபின் நிருபம் 5-ാം അധ്യായം 5-ாம் அதிகாரம் 17-18 வചனம் வாയിക്കാം. அதுல 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. കണ്ണടയ്ക്കാം, പ്രാർത്ഥിക്കാം. கண்களை மூடி ஜெபிக்கலாம். സ്നേഹവാനായ കർത്താവേ, அன்பின் கர்த்தாவே, ഈ നല്ല രാത്രികാലത്തിനായി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த நல்ல இரவு நேரத்துக்காய் தேவனை ദൈവമേ ഞങ്ങളോട് സംസാരിക്കണം. தேவனே எங்களோடு பேசுவீராக. കർത്താവേ ഞങ്ങളോട് സംസാരിക്കണം. ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் കർത്താവേ ഞങ്ങളോട് സംസാരിക്കുന്നതിനായി സ്തോത്രം. கர்த்தாவே எங்களோடு நீர் பேச போவதற்காய் நன்றி. യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் ആമേൻ. ஆமென். ദാനിയേലിന്റെ പുസ്തകം 6-ാം അധ്യായം 8 മുതൽ 10 വരെ വായിക്കുമ്പോൾ, தானியேலின் புத்தகம் 6-ாம் அதிகாரம் அதிலே 8 முதல் 10 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, ആകയാൽ രാജാവേ, ஆதலால் இப்போதும் ராஜாவே, വായിച്ചു, மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத 10-ാമത്തെ വചനം ഒന്ന് വായിച്ചു. 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ ദാനിയേലിന്റെയും യാക്കോബിന്റെയും പ്രാർത്ഥനയെ കുറിച്ചാണ് നമ്മൾ കേട്ടത്. இங்கே தானியேலுடைய யாக்கோபுடைய ஜெபத்தை குறித்து தான் நாம் கேட்டோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരും പ്രസംഗിച്ചിട്ടല്ല, யாரும் பிரசங்கித்து அல்ல, ആരും സംസാരിച്ചിട്ടല്ല, யாரும் பேசினதால் அல்ல, നമ്മൾ മുഴങ്കാലിൽ ഇരുന്നിട്ടാണ് എന്തെങ്കിലുമൊക്കെ സംഭവിച്ചിട്ടുള്ളത്. நாம் முழங்காலிலே படியிட்டு ஜெபித்ததினால்தான் ஏதாவது நடந்திருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു പ്രസംഗം കേട്ടത് കൊണ്ടോ ആരോ എനിക്ക് വേണ്ടി സംസാരിച്ചത് കൊണ്ടോ ഒന്നല്ല. ஒரு பிரசங்கத்தை கேட்டதினாலோ யாரோ எனக்காக பேசினதினால் காரியங்கள் நடக்கவில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ മുഴങ്കാല് മടക്കി நான் முழங்கால் படியிட்டு ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചത് കൊണ്ടാണ്, தேவனிடத்தில் ஜெபித்ததினால்தான் എന്റെ കാര്യങ്ങൾ നടന്നത്, என்னுடைய காரியங்கள் நடந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ ദാനിയേലിന് വിരോധമായി இங்க தானியேலுக்கு விரோதமாக ദാരിയവേശ് രാജാവ് എഴുന്നേൽക്കുകയാണ്. இங்க தரியா ராஜா எழும்புகிறான். തനിക്ക് വിരോധമായി രേഖകൾ എഴുതി, தனக்கு விரோதமாக அங்கே அங்கே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் காகிதங்களை எழுதி, லெட்டர் எழுதி, ആമേൻ, ആ രേഖകൾ എഴുതിയപ്പോ சில தாக்கீதுகள் அங்கே எழுதப்பட்ட போது ദാനിയേൽ ഭയപ്പെട്ടില്ല. தானியேல் அதை கண்டு பயப்படவில்லை. അവൻ പതിവ് പോലെ 3 നേരം പ്രാർത്ഥിച്ചു. அவன் எப்பொழுதும் முன்பு செய்து வந்த படையே 3 முறையும் தினமும் ஜெபித்து வந்தான். അവൻ യെരൂശലേമിന് നേരെ ഡോർ തുറന്നിട്ട് പ്രാർത്ഥിച്ചു. அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்து ஜெபித்தான்.
ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. മുഴങ്കാൽ മടക്കി പ്രതികൂലത്തിന്റെ നടുവിൽ, പ്രതിസന്ധിയുടെ നടുവിൽ ദാനിയേൽ മുഴങ്കാൽ മടക്കി പ്രാർത്ഥിച്ചത് കൊണ്ട്, ஆமென், போராட்டத்தின் நடுவிலும் எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததின் காரணத்தினால் സിംഹങ്ങൾ ദാനിയേലിന്റെ മുമ്പിൽ മുട്ടുമടക്കി. சிங்கங்கள் தானியேலுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഏത് പ്രതികൂലത്തിലാണോ നീ ആയിരിക്കുന്നത്, எந்த போராட்டத்துக்குள்ளே நீ இருக்கிறாயோ, നീ മുഴങ്കാൽ മടക്കിയാൽ, நீ முழங்கால் படியிட்டால் സകല പ്രതികൂലങ്ങളും നിന്റെ മുമ്പിൽ മുഴങ്കാൽ മടക്കും. சகல போராட்டங்களும் உனக்கு முன்பதாய் முழங்கால் படியிடும். ஹல்லேலூயா. പ്രശ്നം എങ്ങനെയാ വന്നത്? பிரச்சனை எப்படி வந்தது? ഭയങ്കര സൗണ്ട് ഉണ്ടാക്കിക്കൊണ്ടാ വന്നത്. பயங்கர சவுண்ட உண்டு பண்ணி கொண்டல்ல, ഭയങ്കര ഗർജിച്ചുകൊണ്ടാ വന്നത്. ஆமே, பயங்கரமாய் கர்ஜித்து கொண்டு வந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്നെ ഇപ്പൊ കീറിക്കളയും, உன்னை நான் இப்பொழுதே கிழித்தெறிவேன், നിന്നെ ഇല്ലാതാക്കും. உன்னை இல்லாமல் பண்ணுவேன். ഭയങ്കര വെല്ലുവിളിച്ചോണ്ടാ വന്നേ. பயங்கரமாக சவால் விட்டு கொண்டுதான் வந்தார். നമ്മളാണെങ്കിൽ എന്ത് ചെയ്യും? நாம இருந்திருந்தா என்ன செய்திருப்போம்? അയ്യോ സിംഹം വരുന്നു എന്ന് ஐயோ പറഞ്ഞു சிங்கம் வருகிறது என்று சொல்லி എല്ലാ ഡോറും കുറ്റിയിടും. எல்லா கதவுகளையும் நாம் தாப்பால் போட்டு விடுவோம். പ്രാർത്ഥിച്ചവൻ ധൈര്യമുള്ളവനാ. ஆனால் ஜெபித்தவன் தைரியசாலி. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രാർത്ഥിക്കുന്നവൻ ഭീരുവല്ല, ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பயப்படுகிறவன் அல்ல, ആമേൻ. പ്രാർത്ഥിക്കുന്നവൻ ஜெபிக்கிறவன் ധൈര്യശാലിയാണ്. அவன் தைரியம் உள்ளவன். ധൈര്യമുള്ളവർ മാത്രം കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്. தைரியம் உள்ளவர்கள் மட்டும் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். Come on, சபையே கைகளை நல்ல தட்டி. ധൈര്യമുള്ളവൻ വാതിലടച്ച് കുറ്റിയിട്ടിരിക്കാനല്ല, ഇട്ട കുറ്റിയെ ഊരി ഡോർ ഓപ്പൺ ചെയ്യുക. ஆமென். தைரியம் உள்ளவன் வாசலை அடைத்து அவன் உட்கார்ந்து பயந்திருக்க மாட்டான். அவன் கதவுகளை திறந்து, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்காய் நிமிர்ந்து நிற்பான். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ധൈര്യമുള്ളവർ മാത്രം കരങ്ങളെ അടിച്ച്. தைரியம் உள்ளவர்கள் மட்டும் கரங்களை தட்டி. മുഴങ്കാൽ മടക്കുന്നവൻ ഒന്നിനെയും പേടിക്കേണ്ട ആവശ്യമില്ല. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவன் ஒன்றை கண்டும் பயப்பட தேவையே இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെയല്ലേ സംഭവിച്ചേ? அப்படிதானே நடந்தது. ഡോർ ഓപ്പൺ ചെയ്തിട്ട് മുഴങ്കാലിരുന്ന് പ്രാർത്ഥിച്ചു. அவன் கதவை திறந்து விட்டு முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். എന്താ സംഭവിച്ചത്? என்ன நடந்தது? സിംഹങ്ങൾ മുട്ടുമടക്കിയെന്ന്. ஆமென். சிங்கங்கள் அவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு விட்டது. 2024 2024 നിന്നെ കൊല്ലും, മുടിക്കും, ശപിക്കും, ഇല്ലാതാക്കുമെന്ന് പറയുന്നവർ, உன்னை கொல்லுவேன், சபிப்பேன், இல்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவன் മുഴങ്കാൽ മടക്കുന്ന നാള് വരുന്നു. முழங்கால் படியிடுகிற நாட்கள் வருகிறது. Receive the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவோம். കരങ്ങളെ തട്ടി, കരങ്ങളെ തട്ടി, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, வல்லமையாய். ஹalleluya, ஹalleluya. Something happening tonight. இந்த இரவில் ஏதோ நடக்கிறது. ஹalleluya. Mighty power. பலமான வல்லமை, பலமான வல்லமை. സ്തോത്രം, സ്തോത്രം, സ്തോത്രം. Jesus. അപ്പോ മുഴങ്കാൽ മടക്കുന്നവന്റെ മുമ്പില് முழங்கால் படியிடுகிறவனுக்கு முன்பாக ശത്രു മുഴങ്കാൽ മടക്കും. எதிரி சத்துரு முழங்கால் படியிடுவான். വേദപുസ്തകം வேத புத்தகம் പ്രസംഗത്തിന്റെ പുസ്തകമല്ല. அது பிரசங்கத்தின் புத்தகம் அல்ல. വേദപുസ്തകം வேத புத்தகம் പ്രാർത്ഥനയുടെ പുസ്തകമാണ്. அது ஜெபத்தின் புத்தகமாயிருக்கிறது. എല്ലാവരും ചിന്തിക്കുന്നത്, எல்லாரும் நினைப்பது என்னவென்றால், ഞാൻ കണ്ണടച്ച് തുറന്ന വേദപുസ്തകം തുറക്കുമ്പോൾ நான் கண்ணை மூடிக்கிட்டே வேத புத்தகத்தை திறக்கும் போது മെസ്സേജിങ് വരുമെന്നാ ചിന്തിക്കുന്നത്. செய்திகள் வரும் என்று தான் நினைக்கிறாங்க. ചിലർ അങ്ങനെയാണ്. കർത്താവേ, ദൈവഹിതമുള്ള ഒരു മെസ്സേജ് തരണമേ. ஆமென். சிலர் அப்படித்தான், ஆண்டவரே உமக்கு சுத்தமான செய்தியை தருவீராக என்று சொல்லி വേദപുസ്തകം തുറന്നിട്ട് கண்ணை மூடி வேத புத்தகத்தை திறந்து, യഹോവ എന്റെ ഇടയനാവുന്ന എനിക്ക് മുട്ടുണ്ടാകില്ല, അതായിരിക്കും ഇന്ന് പ്രസംഗിക്കേണ്ടത്. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன், அததான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. വേദപുസ്തകം മെസ്സേജ് പ്രിപ്പയർ ചെയ്യുന്ന പുസ്തകമല്ല. வேத புத்தகம் செய்திகளை ஆயத்தம் பண்ணப்படுகிற புத்தகம் அல்ல. വേദപുസ്തകം வேத புத்தகம் നിന്നെ പ്രാർത്ഥന പോരാളിയായി പുറത്തെടുക്കുന്ന പുസ്തകമാണ്. உன்னை ஜெப வீரனாக போராடுகிறவனாக வெளியே கொண்டு வருகிற புத்தகமாயிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യാക്കോബ് யாக்கோபு ഒരു
പ്രാർത്ഥനാ മനുഷ്യനായിരുന്നു. அவன் ஒரு ஜெப வீரனாயிருந்தான். യാക്കോബിനെ കുറിച്ച് ചരിത്രകാരൻ പറയുന്നത്, யாக்கோபை குறித்து சரித்திரர்கள் சொல்கிறார்கள், അവൻ ഒട്ടകത്തിന്റെ കാലുള്ള മനുഷ്യൻ എന്നാ പറയുന്നത്. அவன் ஒட்டகத்தின் காலை உடைய மனுஷன் என்று சொல்லுகிறார்கள். അവന്റെ കാല് ഒട്ടകത്തിന്റെ കാല് പോലെ എന്നാ പറയുന്നത്. அவனுடைய கால்கள் ஒட்டகம் கால் எப்படி இருக்குமோ அப்படி என்று சொல்கிறார்கள். ഒട്ടകത്തിന്റെ കാലിന്റെ പ്രത്യേകത, ஒட்டகத்திற்கு இருக்கக்கூடிய காலின் சிறப்பம்சம், അത് മുട്ടുകുത്തിയാണ് എഴുന്നേൽക്കുന്നത്. அது முழங்கால் படியிட்டு தான் எழுந்திருக்கும். അത് മുട്ടു മടക്കിയാണ് കിടക്കുന്നത്. அது முழங்கால் படியிட்டு தான் படுக்கும். അമ്മയെ ഒട്ടകം എന്ത് ചെയ്തായിരുന്നാലും അതിന്റെ മുട്ടൊന്ന് മടക്കണം. ஒட்டகம் எதை செய்த வேண்டுமானாலும் அதை முழங்கால் படியிட்டே ஆக வேண்டும். അതുകൊണ്ട് യാക്കോബിന് എന്ത് വേണമെങ്കിലും, அப்போ யாக்கோபுக்கு அதனால என்ன தேவை என்றாலும் അപ്പന്റെ അമ്മയുടെ അടുത്ത് പോയി അടിയുണ്ടാക്കലല്ല, தகப்பனுடைய தாயுடைய அருகே சென்று சண்டை போட தேவையில்லை. എനിക്ക് പൾസർ ബൈക്ക് വേണം, எனக்கு பல்சர் பைக் வேணும், എനിക്ക് ഡ്യൂക്ക് വേണം, எனக்கு டியூக் பைக் வேணும், എനിക്ക് അത് വേണം, எனக்கு அது வேணும், ഇത് വേണം என்று சொல்லி അപ്പന്റെ അമ്മയുടെ അടുത്ത് പോയി അടിയുണ്ടാക്കലല്ല, தகப்பனிடத்துல தாய் இடத்துல போய் சண்டை போடுவதற்கல்ல, മുഴങ്കാല് മടക്കും, முழங்கால படியிட்டு അവന്റെ കാര്യങ്ങളെല്ലാം പരിഹരിക്കപ്പെടും. அப்பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி பூர்த்தி கொடுக்கப்படும். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നിന്റെ കാര്യങ്ങളെ പരിഹരിക്കുന്ന നല്ലൊരു കർത്താവ് ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. உன்னுடைய காரியங்களை பரிகரிக்கக்கூடிய கர்த்தர் இந்த இரவுல இந்த அறைக்குள்ளே வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറയാം. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். യാക്കോബ് അപ്പോസ്തലൻ എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കുന്ന മനുഷ്യനാണ്. யாக்கோபு அப்போஸ்தலர் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. നീ ആരാണെന്ന് അറിയണമെങ്കിൽ, நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால், അടുത്തിരിക്കുന്ന ആളുടെ കൈ കൊടുത്തിട്ട് ചോദിച്ചേ, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க கையை பிடிச்சு கேளுங்க, നീ ആരെന്ന് അറിയണമെങ്കിൽ, நீங்கள் யார் என்று தெரிய வேண்டுமானால் നിന്റെ ഫ്രണ്ട് ആരെന്ന് അറിയണം. உன் நண்பர் உன் சிநேகி யார் என்று கேட்கணும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ ആരെന്ന് പറയണമെങ്കിൽ, நீ யார் என்று சொல்ல வேண்டுமானால், ടെൽ മീ അബൌട്ട് യുവർ ഫ്രണ്ട്. உங்க நண்பரை குறித்து சொல்லுங்க அப்படின்னு. നീ സെലക്ട് ചെയ്ത ഫ്രണ്ട് ആരാണോ, நீ தெரிந்து கொண்ட நண்பர் யாரா இருக்கிறார்களோ അതാണ് നീ. அதுதான் நீயும். യാക്കോബ് സെലക്ട് ചെയ്ത് ആരെന്നറിയാമോ? யாக்கோபு யாரை தெரியுமா தன்னுடைய நண்பராக தெரிந்து கொண்டார்? ഏലിയാവ്. எலியாவை. കരങ്ങളെ അടിച്ചെന്ന് പറഞ്ഞാണ്ട് கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹേ ജേക്കബ്, ஹே யாக்கோபே, who is your friend? உன்னுடைய நண்பன் யார்? യാക്കോബ് പറയും, யாக்கோபு சொல்லுவார், എലീജ. ஆமென், எலியா. എലീജ, ஆமென், எலியா. he is my friend. அவர்தான் என் நண்பர். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിന്റെ ഫ്രണ്ട് പ്രാർത്ഥിക്കുന്നവനാണ് എങ്കിൽ, உன் நண்பர் உன் தோழி ஜெபிக்கிறவராயிருந்தால் അവനും പ്രാർത്ഥിക്കുന്നവനായിരിക്കും. அவன் ஜெபிக்கிறவராயிருப்பீர்கள். എൻ്റെ ഒരു ഫ്രണ്ട് പാസ്റ്റർ എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു, என்னுடைய நண்பர் போதகர் ஒரு இப்படியாய் சொன்னார், ഹല്ലേലൂയ പാസ്റ്റർ, மாஸ்டர், എൻ്റെ ചർച്ചിലെ ബിലീവേഴ്സ് എല്ലാം என் சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் ഇപ്പൊ നിങ്ങളെ ഹെയർ സ്റ്റൈലില്ല മുടി വെട്ടുന്നത്. இப்போ நீங்க எப்படி முடிய வெட்டுறீங்களோ அப்படிதான் எங்க சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் முடி வெட்டுறாங்க. അതുകൊണ്ട് ആ ഹെയർ സ്റ്റൈൽ ഒന്ന് ചേഞ്ച് ആക്കിയെങ്കിൽ സൂപ്പർ ആയിരിക്കും. அதனால நீங்க கொஞ்சம் ஹேர் ஸ்டைல மாத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ഞാൻ പറഞ്ഞില്ലേ, അതായത് നിന്റെ ഫ്രണ്ട് എങ്ങനെ നടക്കുന്നു അതുപോലെ നടക്കാനാ നീ ആഗ്രഹിക്കുന്നത്. சொன்னால் உன்னுடைய நண்பர் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நீங்களும் நடக்க விரும்புகிறீர்கள். അല്ലെങ്കിൽ യാക്കോബ് പ്രാർത്ഥനയെ പറ്റി പറയുമ്പോൾ யாக்கோபு ஜெபத்தை குறித்து சொல்லும்போது ഏലിയാവിനെ പറ്റിയാണ് പറയുന്നത്. இங்க எலியாவை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇനി ഏലിയാവ് ആരെന്നറിയാമോ? நீ எலியா யார் என்று தெரியுமா உங்களுக்கு? 3.5 വർഷം 3.5 வருடம் ശക്തമായി മിനിസ്റ്റർ ചെയ്യുന്ന ഒരു അഭിഷിക്തൻ, வல்லமையான ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்காரர், 3.5 വർഷം ശക്തമായി ശുശ്രൂഷിച്ച ശക്തനായ പ്രവാചകൻ, 3.5 வருஷமாக வல்லமையான ஊழியத்தை செய்த வல்லமையான ஊழியர் அவர். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഏലിയാവിന്റെ പകുതി മിനിസ്ട്രി മാത്രമേ കഴിഞ്ഞിട്ടുള്ളൂ. எலியாவுடைய பாதி ஊழியம் தான் முடிந்திருக்கிறது. ഫസ്റ്റ് ഹാഫ് മാത്രമേ കഴിഞ്ഞിട്ടുള്ളൂ. முதல் பாகம் மட்டும் தான் முடிந்திருக்கிறது. സെക്കൻഡ് ഹാഫ് വരുന്നുണ്ട്. ஆமா, இரண்டாவது பகுதி வருக இருக்கிறது. കരം അടിച്ചൊന്ന് പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, സ്തോത്രം, 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 സ്തോത്രം. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. എനിക്ക് യാക്കോബിന് ഏലിയാവോ ഹീറോ എന്നപോലെ എനിക്ക് എൻ്റെ ഫേവറേറ്റ് ആള് ഏലിയാവാണ്.
ஆமே, யாக்கோபுக்கு எலியா ஹீரோவா இருந்தது போல என்னுடைய ஃபேவரட்டும் எலியா தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പുള്ളിക്കാരന്റെ 3.5 വർഷത്തെ മിനിസ്ട്രി കഴിഞ്ഞു. அவருடைய 3.5 வருஷம் ஊழியம் முடிந்தது. ഇനിയൊരു 3.5 വർഷമുണ്ട്. இனியும் ஒரு 3.5 வருடம் இருக்கிறது. കഴിഞ്ഞ 3.5 വർഷം അത് ചിന്തിക്കാൻ പോലും പറ്റാത്തതാ. கடந்த 3.5 வருஷம் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருந்தது. വരാൻ പോകുന്ന 3.5 വർഷം, ஆனா வர போகிற 3.5 வருடங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കഴിഞ്ഞ പകുതി മിനിസ്ട്രിയില് அவை கடந்து போன ஊழியத்தின் காலகட்டத்தில் ആഹാബിന്റെ മുട്ടിനെ വിറപ്പിച്ചു എങ്കിൽ ஆகாபின் கால்களை நடுங்க பண்ணினான் என்றார். അടുത്ത 3.5 വർഷം அடுத்த 3.5 வருடம் ആന്റി ക്രൈസ്റ്റിന്റെ മുട്ടിടിപ്പിക്കുന്ന ഒരു മിനിസ്ട്രി. ஆமே, அந்த கிறிஸ்துவின் ஆமென் கால்களை ஆமென் நடுங்க பண்ணத்தக்கதா 2024 2024 ഏലിയാവുമാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന ഒരു അഭിഷേകം. எலியாக்களை எழும்ப பண்ணுகிற அபிஷேகம். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். Spirit of Eliab. எலியாவின் ஆவி. Come on, പ്രാവശ്യം. Come on, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். തയ്യാറായിക്കോ. ஓ, பெற்றுக்கொள். പിന്നവൻ. அந்த அக்கினி ഏലിയാവിന്റെ മേലിരുന്ന അഭിഷേകം. அந்த அக்கினி உண்மையில் ഏലിയാവിന്റെ അഭിഷേകം. எலியாவின் அபிஷேகம். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுவோம். ஓ, பானா ரிபலப ஷக்கனா. எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த எலியாவின் ஆவி என்னை நிரப்பட்டும் என்று விரும்புகிறவர்கள் கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். போதாது. ஹalleluya. ഏലിയാവിന്റെ സെക്കൻഡ് ഹാഫ് മിനിസ്ട്രി, எலியாவின் அடுத்த பகுதி இருக்கக்கூடிய அந்த ஊழியம் അത് ശക്തവും തേജസ്സിന്റെയും മിനിസ്ട്രി ആയിരിക്കും. அது வல்லமையும் பிரகாசமுமான ஊழியமாயிருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் நம்புறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏലിയാവിന്റെ പ്രത്യേകതയെ കുറിച്ച് നമ്മൾ മനസ്സിലാക്കണമെങ്കിൽ எலியாவினுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 17-ാം അധ്യായം 18-ാം അധ്യായം 19-ാം അധ്യായം 2 രാജാക്കന്മാർ 2-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ ஆமென். 1 ராஜாக்கள் 17, 18, 19 அதிகாரத்தையும் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ഏലിയാവിന്റെ പ്രത്യേകതയെ കുറിച്ച് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. எலியாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை குறித்து நம்மால புரிந்து கொள்ள முடியும். 1 രാജാക്കന്മാർ 16-ാം അധ്യായം അതിന്റെ അവസാനത്തെ ഭാഗങ്ങൾ വായിക്കുമ്പോൾ 1 ராஜாக்கள் புத்தகம் அதிலே 17, 11ஆம் அதிகாரத்தில் அதிலே கடைசி பகுதியை வாசிக்கும் போது ഏലിയാവ് ശുശ്രൂഷയ്ക്ക് കടന്നു വരുന്നത് നമുക്ക് കാണാൻ കഴിയും. எலியா ஊழியத்திற்கு கடந்து வருவதை குறித்து நம்மால காண முடியும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏലിയാവിന്റെ ആ എൻട്രിയെ ഇങ്ങനെയാ വിശേഷിപ്പിക്കുന്നത്. எலியாவினுடைய ஊழியத்தின் நிறைவு எப்படியாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ആ എൻട്രിയെ കുറിച്ച് എങ്ങനെ அந்த ஊழியத்திற்கு வந்த அந்த என்ட்ரியே எப்படி இருந்தது என்று குறித்து சொல்லப்படுகிறது. in the blue. ஆமென். blast in the blue. அதாவது ஆமென் ஸ்தோத்திரம். blast in the blue என்று சொல்ல ആകാശത്തിലെ ഇടിനാദം പോലെയാണ് ഏലിയാവ് മിനിസ്ട്രിയിൽ രംഗപ്രവേശനം ചെയ്തത്. வானத்தின் இடி முழக்கத்தை போலதான் எலியா தம் ஊழியத்தை அறிமுகப்படுத்தினார். ഞങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். നീ ഒരു ബ്ലാസ്റ്റ് ആയി മാറും. ஓ, நீங்க ஒரு இடி முழக்கம் உள்ளவர். നീ സ്റ്റേജിൽ കയറുമ്പോൾ, நீ மேடையில் ஏறும்போது, നീ മിനിസ്ട്രി ആരംഭിക്കുമ്പോൾ, நீ ஊழியம் ஆரம்பிக்கும் നീ போது, ശുശ്രൂഷയ്ക്ക് കയറി വരുമ്പോൾ, நீ ஊழியத்துக்கு ஏறி வரும்போது, blast in the blue. ஓ, நீ ஒரு இடி முழக்கமாய் இருப்பாய். ആകാശത്തിലെ ഇടി മുഴക്കം പോലെ, வானத்தின் இடி முழக்கத்தை போல. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை തട്ടി சொல்லுவோம். ഏയ് ശത്രുവേ, சத்ருவே, നിന്നെ എത്ര മിണ്ടാതാക്കാൻ നോക്കിയാലും உன்னை எவ்வளவாய் பேசாமல் அடக்க നീ பார்த்தாலும் ഒരു ഇടി മുഴക്കം പോലെ நீ ஒரு இடி முழக்கத்தை போலவே പുറപ്പെട്ടു വരൂ. நீ புறப்பட்டு வருவாய். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ തട്ടി പറയാം. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ശക്തിയായ പ്രവാചകന്മാർ എഴുന്നേൽക്കട്ടെ. வல்லமையான ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். പ്രവാചകന്മാർ എഴുന്നേൽക്കട്ടെ. தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ആമേൻ. ഏലിയാവിന്റെ മേലിരുന്ന prophetic anointing ഇന്ന് രാത്രി ഇതിനകത്തിരിക്കുന്ന ചിലരുടെ മേൽ വെളിപ്പെട്ടു വരുന്നു. எலியாவின் மேல் இருந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் இங்கே இருக்கிற சிலர் மேல் வெளிப்பட்டு வருகிறது. ലൈവിലൂടെ കേട്ടോണ്ടിരിക്കുന്നവരുടെ മേല്, நேரலையிலே கேட்கிறவர்கள் மேலே பெற்றுக்கொள்ளுங்கள். ചിലര് തെറിച്ചു പോകുന്നത് പോലെ, பலர் தூக்கி வீசப்படுவது போல, തൂക്കി എറിയുന്നത് പോലെ, தூக்கி வீசுவது போல you are the blast.
நீ இடி முழக்கமாய் வெளிப்படுவாய். Come on, come on. Come on, சபையை கைகளை தட்டி பெற்றுக்கோ. பாடா பேரம் பேரம் பேரவன் வைடா ரகதே. கோயம்புத்தூரில் நீ ஒரு இடி முழக்கம் போல, நீ ஒரு இடி முழக்கத்தை போல தெய்வனை அபிஷேகம் செய்கிறார். தேவனுடைய அபிஷேகம் பண்ணுகிறார். Receive the power of glory. ஓ மகிமையின் வல்லமையை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆமென். இடி முழக்கத்தை போல உன்னை கர்த்தர் எலியாவின் ஆவியினால் நிறைத்து எழும்ப பண்ணுகிற நேரத்தில் வந்திருக்கிறாய். கைகளை தட்டி சபையை பெற்றுக்கொள். அபிஷேகம் பெற்றுக்கொள். ரகமானா ஹந்தனா லேபா ஹதரகஸ்யாபே. ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆமென். Receive. Hallelujah. Jesus. Praise the Lord. Hallelujah. ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. தேவனை துதிப்போ. Hallelujah. Hallelujah. You are the fire. நீங்க அக்னி. Hallelujah. സതീഷ് കുമാർ ആരാണ്? സതീഷ് കുമാർ. சதீஷ் குமார் யார்? അങ്ങനെയുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ ചർച്ചില്? சதீஷ் குமார் என்ற பேருள்ள யாராவது இருக்கீங்களா? ആ വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചേ. அந்த நபருக்காக ஜெபிப்போம். Hallelujah. 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 അങ്ങനെയുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ പ്രാർത്ഥിച്ചോണേ. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാ വ്യക്തിയുടെ ബിസിനസ്സിനകത്ത് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോവാ. அந்த நபருடைய பிசினஸ்ல கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகிறது. Hallelujah. Hallelujah. ഒരു നിമിഷം ആ വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചേ. ஒரு நிமிஷம் அந்த நபருக்காக ஜெபிப்போம். സതീഷ് കുമാറിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചേ. சதீஷ் குமார் அவருக்காக ஜெபிப்போம். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഇന്ന് രാത്രി ഒരു വലിയൊരു ദൈവപ്രവൃത്തി ഇപ്പോൾ വെളിപ്പെടുന്നു. இந்த இரவில ஒரு பெரிய கிரியைகள் வெளிப்படுகிறது. സതീഷ് കുമാറിന്റെ വീട്ടിൽ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നു. சதீஷ் குமாருடைய வீட்டில தேவ கிரியை வெளிப்படுகிறது. ഹല്ലേലൂയ. അവന്റെ ഫ്യൂച്ചറിന് വിരോധമായി, அவருடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്ന പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ, எழும்பி நிற்கிற பிசாசின் மண்டலங்கள் ഇന്ന് രാത്രി തകർന്നു വീഴുന്നത് ഞാൻ കാണുന്നു. இந்த இரவிலே உடைந்து விழுவதை பார்க்கிறேன். പ്രവീൺ ആരാണ്? பிரவீன் யார்? பிரவீன். രണ്ടുപേരും എണീറ്റോ? ரெண்டு பேரும் எழும்புங்க. രണ്ട് പ്രവീണും എണീറ്റോ? ரெண்டு பிரவீனும் எழும்புங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ടു ജീസസ്. ஹalleluya. ബ്യൂല ആരാണ്? பியூலா யார்? பியூலா. പ്രവീണും ബ്യൂലയും കപ്പിൾസ് ആണ്. ഓടി വാ. ஆமென். பிரவீனும் பியூலா அவங்க ரெண்டு பேரும் കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഓ മഹേശ്വരി ആരാണ്? மகேஸ்வரி யார்? மகேஸ்வரி. വാ ഫ്രണ്ടി വാ. வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. You are the fire. நீ அக்கினி. നീ ഏലിയാവിന്റെ ആത്മാവിൽ നിൽക്കും. நீ எலியாவின் ஆவியில் இருக்கிறாய். பெற்றுக்கொள் அக்கினி. பெற்றுக்கொள் அக்கினியை. அக்கினி. எஸ் രാത്രി കെട്ടുകൾ പൊട്ടട്ടെ. நிலவில கட்டுகள் உடையட்டும். அக்கினி. Mighty spirit of God. ஓ தேவனுடைய பலமான ஆவி. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். Uncontrollable anointing. கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம். നിനക്ക് വിരോധമായി എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്ന ஓ உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற എല്ലാ ഇസബേലിയൻ സ്പിരിറ്റുകളെയും, எல்லா எஸ்ஐபேலி ஆவிகளையும், എല്ലാ ആഹാബിയ സ്പിരിറ്റുകളെയും, எல்லா ആഹാബിன் ஆவிகளையும், നിന്റെ കുടുംബത്തിന് വിരോധമായി உன் குடும்பத்துக்கு விரோதமாய் എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്ന எழும்பி நிற்கிற പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ பிசாசின் மண்டலங்கள் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே കർത്താവ് അഴിച്ചു മാറ്റുന്നു എന്ന് கர்த்தர் அழித்து மாற்றுகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് പ്രവചിച്ചു പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எஸ் ரீபால ஹதரக ஷதனா. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അഭിഷേകത്തിനെ റെഡിയായി നിന്നോ? அமே ஊழியரே ஆயத்தப்பட்டுருங்க. ഹല്ലേലൂയ. ജോൺ പാസ്റ്റർ ஜான் பாஸ்டர் ഒരു ഭയങ്കര ഒരു മിനിസ്ട്രി ஒரு பயங்கரமான ஊழியம். എന്നോട് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி ആരോ വേണ്ടെന്ന് പറഞ്ഞു ഉപേക്ഷിച്ചു കളഞ്ഞൊരു തീ, யாரோ வேண்டாம் என்று தள்ளிவிட்ட ஒரு அக்கினியை നിന്റെ കയ്യിൽ ദൈവം ഏൽപ്പിക്കുന്നു എന്ന് உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்று ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു. தேவாவியானவர் சொல்லுகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശൗൽ രാജാവ് പറഞ്ഞു, சவுல் ராஜாவோடு சொல்லுது, അമ്മ എനിക്ക് ഇനി ഇസ്രായേലിനെ ഭരിക്കാൻ വയ്യ. இனி என்னால இஸ்ரவேலை ஆள முடியாது.
അതുകൊണ്ട് ദൈവം ഒരു ദാവീദിനെ അഭിഷേകം ചെയ്തു. அதனால நீ ஒரு தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும். ഒരു അഭിഷേക കൈമാറ്റം നിന്റെ മേൽ വരുന്നത്, ஒரு அபிஷேகத்தின் ஆமென் பகிர்ந்தளிப்பு உங்க மேல வருகிறது. ദൈവത്തിന്റെ അഭിഷേകത്തിനെ നിനക്ക് വേണ്ടി ഞാൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, தேவனுடைய ஊழியரை உங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது, മിദ്യാനെ പിടിക്കാൻ വേണ്ടിയിട്ട് இந்தியாவை பிடிக்கத்தக்கதாய் ആമേ ഗിദെയോന്റെ കയ്യിൽ கிதியோனுடைய கையிலே ഒരു തീപ്പന്ത കൊടുത്തതുപോലെ പിടിച്ചോ. ஓ அக்கினி வைக்கப்பட்டது. ஒரு அபிஷேகம், അഭിഷേകം, அபிஷேகம், അഭിഷേകം, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ മൂവ്, ஒரு தீர்க்க தரிசன அசைவு, അപ്പോസ്തലിക അഭിഷേകം, ஒரு அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். അതാ വിഴുന്നു, വിഴുന്നു, விழுகிறது, விழுகிறது. അപ്പോ വിഴുന്നു. ஓ சால்வை விழுகிறது. സ്പിരിച്വൽ കവർ, ஓ அக்கினி சால்வை விழுகிறது. പ്രൊഫറ്റിക്കൽ കവർ, ஓ ஒரு தீர்க்க தரிசன சால்வை പിടിച്ചോ, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். receive, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள். ആർക്ക് വേണം, பிரார்த்தனாமா ஷேலேபா ആർക്ക് வேணும், அக்கினி ആർക്ക് വേണം, பெற்றுக்கொள். யாருக்கு வேணும்? ആർക്ക് വേണം, പിടിച്ചോ. யாருக்கு தேவை அந்த அபிஷேகம்? பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். സ്പിരിച്വൽ കവർ, ஒரு ஆவிக்குரிய ஒரு கவரிங். ஹalleluya, പ്രൈസ് ഗോഡ്, ஆமென், ഹല്ലേലൂയ, ஹalleluya, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നിന്നെ உன்னை ദൈവം ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ കവറിനകത്താക്കാൻ പോവാ. உன்னை தேவன் ஒரு தீர்க்க தரிசன ஆளுகைக்குள்ளாக, மூடுதலுக்குள்ளாக கவர் பண்ண போகிறார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. സ്തോത്ര, 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 സ്തോത്ര. ஜீசஸ், ஜீசஸ். നിങ്ങൾ ഇങ്ങനെ ഇരുന്നാ പോരാ കേട്ടോ. நீங்க எப்படி இருந்தா போதாது. ഇത് ഇന്ന് ഞാൻ ശുശ്രൂഷിക്കുന്നത് இன்று நான் ஊழியம் பண்ணுவது ഒന്നോ രണ്ടോ പേർക്ക് വേണ്ടിയിട്ടല്ല. 1-2 பேர்களுக்காக அல்ல. ഞാൻ ഇന്ന് ശുശ്രൂഷിക്കുന്നത് இன்று நான் ஊழியம் பண்ணுவது കോയമ്പത്തൂരിന് വേണ്ടിയിട്ടാണ്. கோயம்புத்தூருக்காக. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് രാത്രി ഞാൻ മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നത്, இந்த இரவுல நான் ஊழியம் செய்வது, ഇന്ന് രാത്രി ഞാൻ പ്രസംഗിക്കുന്നത് இந்த இரவுல நான் பிரசங்கம் பண்ணுவது ഡിവൈൻ ചർച്ചിന് വേണ്ടി മാത്രമല്ല, டிவைன் சபைக்காக மட்டுமல்ல, കോയമ്പത്തൂർ എന്ന ഡിസ്ട്രിക്റ്റിന് വേണ്ടിയിട്ടാണ്. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக ഇന്ന് രാത്രി ഞാൻ പ്രസംഗിക്കുമ്പോൾ இந்த இரவுல நான் பிரசங்கிக்கும் போது 50 കിലോമീറ്റർ ചുറ്റളവിൽ 50 കിലോമീറ്റർ ചുറ്റുവട്ടാരത്തിലെ ദുർഭൂത ശക്തികൾ, அசுத்தாவின் வல்லமைகள், ദുർഭൂത ശക്തികൾ அசுத்தாவின் வல்லமைகள் ഈ ദേശം വിട്ട് இந்த தேசத்தை விட்டு പുറത്തു പോകുന്ന രാത്രി, வெளியேறுகிற இரவு. കമാൻ, കമാൻ, கமான், சபையை கைகளை தட்டி, പോരാ. போதாது, போதாது, கைகளை தட்டி வாய்களை திறந்து ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. Blasted in the blue. ஓ ஆமென். வானத்திலே இடி முழக்கத்தை போல. പറഞ്ഞേ, சொல்லுங்க, வானத்தின் இடி முழக்கத்தை போல. ഞാൻ പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഞാനൊരു ബ്ലാസ്റ്റ്, ഞാൻ പൊട്ടിത്തെറിക്കാൻ പോവാ. நான் வெடித்து புறப்பட போகிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആകാശത്തിലെ ഇടിനാദം പോലെ വരികയാണ്. அது வானத்தின் இடி முழக்கத்தை போல வருகிறது. ഏലിയാവ് വന്നത് எலியா வந்தது ഒരു ശമരിയ പട്ടണത്തിന് വേണ്ടി മാത്രമല്ല, ஒரு சமாரியா பட்டணத்துக்காக மட்டுமல்ல, 12 ഗോത്രത്തിന് വേണ്ടിയിട്ടാണ് വന്നത്. 12 கோத்திரத்திற்காகவும் அவன் வந்தார். നിന്റെ ശുശ്രൂഷ വലുതാണോ, உங்க ஊழியம் பெரிதா, നിന്റെ ശത്രുവും വലുതായിരിക്കും. உன் எதிரியும் பெரியவனாயிருப்பான். Praise the Lord. ஆமென். ഈ ഭാഗം പഠിക്കണമെങ്കിൽ இந்த பகுதியை வாசிக்க வேண்டுமானால் 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 1 ராஜாக்களின் புத்தகம் 16-ാം അധ്യായം 14ஆம் அதிகாரம் 16-ാം അധ്യായം 16ஆம் அதிகாரம் 31-ാമത്തെ വചനം പഠിക്കുമ്പോൾ 31வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ബൈബിളിലെ വചനത്തെ ന്യായപ്രമാണത്തെ കാറ്റിൽ പറത്തിക്കൊണ്ട് ദൈവത്തിന് ഹിതമില്ലാത്തൊരു വിവാഹം ആഹാബ് കഴിക്കുകയാണ്. ஆமென். தேவனுடைய ஆமென், ஆமென், அந்த சட்ட திட்டங்களுக்கு, நியாய பிரமாணங்களுக்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமாக இங்க ஆகாபு ஒரு விவாகத்தை செய்கிறார். എല്ലാ പ്രമാണങ്ങളെയും കാറ്റിൽ പറത്തിക്കൊണ്ട്, எல்லா பிரமாணங்களையும் சட்ட திட்டங்களையும் காற்றிலே வீசிவிட்டு ഒരു മന്ത്രവാദിയുടെ മകളെ കല്യാണം കഴിക്കുക. ஒரு மந்திரவாதியின் மகளை திருமணம் செய்கிறார். എത്ബേൽ എന്ന് പേരുള്ള ഒരു മന്ത്രവാദിയുടെ മകളെ, அவன் எத்பாகாலின் குமாரத்தியை അമേൻ സ്തോത്രം, കല്യാണം കഴിക്കുക. அவன் திருமணம் செய்கிறான். അവൻ ബാലിനെയാണ് സേവിച്ചു വരുന്നത്. அவன் பாகாலை தான் சேவிக்கிறான். ദൈവമില്ലാത്ത ഇസബേലിനെ
മന്ത്രവാദിയുടെ മകളെ ആഹാബ് കല്യാണം കഴിക്കുക. தேவனை அறியாத தேவனை இல்லாத ஒரு மந்திரவாதியின் மகளை இந்த ஆகாபு திருமணம் செய்கிறான். ഇസബേല് വന്നത് எசபேல் வந்தது വെറും കൈയോടെ അല്ല. அவள் வெறுங்கையாய் வரவில்லை. എനിക്ക് തോന്നുന്നു KK ഡിസ്ട്രിക്റ്റിലെ കൂടുതൽ കാണുന്നത്. ஆமென். நான் நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பார்ப்பது, ഈ കന്യാകുമാരിയിലെ പെൺപിള്ളേരെ കല്യാണം കഴിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇഷ്ടംപോലെ സ്ത്രീധനം കിട്ടും. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகளை திருமணம் செய்தால் தாராளமாக வரதட்சணை கிடைக்கும், ഒത്തിരി ഡവറി കിട്ടും, அநேக நகைகள் கிடைக்கும். ഈ ഇസബേല് വന്നപ്പോ இந்த எசபேல் வந்தபோது ഒരു വലിയൊരു ടിപ്പർ ലോറി നിറച്ച് ஒரு பெரிய டாரஸ் லாரி நிறைய ഭൂതത്തെയും കൊണ്ടാണ് വന്നത്. அவ கூடவே வரும்போதே பிசாசையும் லோடு பண்ணி வந்துட்டா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പറഞ്ഞ മനസ്സിലായോ? சொன்னது புரிந்ததா? ഒരു വലിയൊരു ஒரு பெரிய ഭൂതത്തിന്റെ ബറ്റാലിയത്തെയും കൊണ്ടാണ് ഇസബേല് വന്നത്. இந்த பெரிய பூதத்தை பிசாசினுடைய எண்ணிக்கையை கொண்டுதான் வந்தா. അമേ സീദോൻ ദേശത്തിലെ ദേവനായിരുന്നു ബാൽ. சீதோன் தேசத்தின் தேவனாக இந்த பாகால் இருந்தான். ബാല് സീദോൻ ദേശത്തിൽ சீதோன் தேசத்துல അമേൻ ദേവനായിരുന്നു ബാല്. அந்த தேசத்தின் தேவனாக பாகால் தான் அமேன் இருந்தான் தேவனாக. ഇനി നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണം കേട്ടോ. இன்று நீங்க கவனமாக கேளுங்க. ഹലോ, ശ്രദ്ധ മാറരുത്. அமேன். ഈ ബാല് എന്ന ദൈവം ആരെന്നറിയാമോ? இந்த பாகால் என்று சொல்லப்பட்ட தேவன் யார் என்று தெரியுமா? അന്നത്തെ ജനത്തെ വിശ്വസിപ്പിച്ചത്, அன்றைய நாட்களில் உள்ள ஜனங்களை நம்ப பண்ணினது, ദേശത്തിൽ മഴ പെയ്യിപ്പിക്കുന്ന ദൈവമാണ് ബാല്. தேசத்துல மழையை வரவிக்கக்கூடிய ஒரு தேவன் தான் பாகால் என்று சொல்லப்பட்டார். അപ്പോ ജനങ്ങളെല്ലാം എങ്ങനെയാ വിശ്വസിച്ചത്? அப்ப ஜனங்கள் எல்லாம் எப்படி இந்த பாகாலை நம்பினார்கள்? നമ്മൾ ബാൽ എന്ന ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ, இந்த பாகால் என்று சொல்லப்படுகிற தேவனை ஆராதித்தால், ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, ഇഷ്ടംപോലെ മഴ പെയ്യും, தாராளமாக மழை பெய்யும், ദേശത്ത് നല്ല കൃഷി ഇടങ്ങളുണ്ടാകും, தேசத்துல நல்ல விவசாயங்கள் உண்டாகும், നല്ല കൊയ്ത്തുണ്ടാകും, நல்ல அறுவடை கிடைக்கும் என்று അന്നത്തെ ജനം വിശ്വസിച്ചു, ജനത്തെ വിശ്വസിപ്പിച്ചു. அன்றைய நாட்களில் ஜனங்களை விசுவாசிக்க பண்ணினார்கள், ஜனங்களும் விசுவாசித்தார்கள். ഈ ഇലക്ഷന് മുമ്പ്, ஆமென். இந்த செக்ஷனுக்கு முன்பு, ഇലക്ഷന് മുമ്പ് இந்த எலெக்ஷனுக்கு முன்பு അമ്മേ ഈ ചിലര് വന്ന് ഭയങ്കര പ്രസംഗം നടത്തും. ஆமென், பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாங்க. നമ്മളെ പാർട്ടിയെ കൊണ്ടുവന്നാൽ நம்முடைய கட்சிக்காரரை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் നിങ്ങൾക്ക് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചെയ്തു തരാം. நாங்கள் அநேக காரியங்களை உங்களுக்கு செய்து கொடுக்கலாம். ഈ ജനത്തെയൊക്കെ പറഞ്ഞങ്ങ് വിശ്വസിപ്പിച്ചു. ஜனங்களை அப்படியே சொல்லி நம்ப வைப்பார்கள். പാവപ്പെട്ട ജനമെല്ലാം വിശ്വസിച്ചു. அந்த பாவப்பட்ட ஏழ்மையான ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ഗവൺമെന്റ് യവറ്റകളെ തീറ്റിപ്പോറ്റി. ஆனா கவர்மெண்ட் ஆமென் இவர்களை எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா என்ன பண்ணாங்க? ஆமென் நல்லா போஷிப்பு பண்ணாங்க. ആമേൻ മന്ത്രവാദികളെയും மந்திரவாதிகளை, അശേര പ്രതിഷ്ഠകളെ, பாகால் தோப்பு விக்கிரகக்காரர்களை നല്ല തീറ്റിപ്പോറ്റി കൊട്ടാരത്തിൽ വളർത്തിയെടുത്തു. நல்லா அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து நல்லா வயிறு முட்டை கொடுத்து அவர்களை அந்த அரண்மனையிலே வளர்த்தினான். ഇസബേലിന്റെ അധികാരം വന്നപ്പോൾ எசபேலின் அதிகாரம் வந்தபோது എവിടെ നോക്കിയാലും எங்க பார்த்தாலும் അന്യാരാധന. அந்நிய ஆராதனைகள். ഏത് മുക്കിലും മൂലയിലും നോക്കിയാലും எந்த முக்கு மூலையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலும் അന്യാരാധന പെരുകി പെരുകി വന്നു. அந்நிய ஆராதனைகள் பெருகி கொண்டே வந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എവിടെ നോക്കിയാലും எங்கே பார்த்தாலும் ഇരുട്ട്, இருள். Praise the Lord. ஆமென். ഗവൺമെന്റിന്റെ കൺട്രോള്, அரசாங்கத்தின் கட்டுப்பாடு, അമേൻ ഗവൺമെന്റ് കൊട്ടാരത്തിന്റെ കൺട്രോള്, ஆமென், அரசாங்கம் அரண்மனையின் கண்ட்ரோலிலே അമ എല്ലാം ഭൂതങ്ങൾ ഏറ്റെടുത്തു. எல்லா பிசாசும் அதை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. അമ ഭൂതങ്ങൾ എന്ത് പറയുന്നു, பிசாசு என்று சொல்லும்போது பிசாசு என்ன சொல்லுகிறதோ അതേ ദേശത്ത് നടക്കാവൂ. அதுதான் தேசத்துல நடக்க வேண்டும். അതുപോലൊരു അധികാരം அதை போലുള്ള ஒரு அதிகாரம் അമേൻ അവിടെ ഉടലെടുത്തു. அங்கே எழும்ப ஆரம்பித்தது. ഈ പിശാചിന്റെ അധികാരം പ്രബലമായപ്പോ, இந்த பிசாசின் அதிகாரம் பிரசித்தி பெற்ற போது, 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 17-ാം അധ്യായത്തിൽ 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் തിസ്പയിൽ നിന്ന്, திஸ்பியா என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலிருந்து തിസ്പ്യനായ ഏലിയാവ്, திஸ்பியனாகிய எலியா ആകാശത്തിലെ ഇടിമുഴക്കം പോലെ, அவன் வானத்தின் இடிமுழக்கத்தை போல ഇതാ എൻട്രി ആകുകയാണ്. இதோ நுழைந்து வருகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், ദൈവം നിന്നെ വിളിച്ചത് தேவன் உன்னை அழைத்தது പെന്തക്കോസ്തുകാരുടെ ഇടയിൽ പോയി മിനിസ്റ്റർ ചെയ്യാനല്ല. அவன் பெந்தெக்கோஸ்தேயர்கள் நடுவிலே போய் ஊழியம் செய்ய மட்டுமல்ல, ഭൂതങ്ങൾ എവിടെ ഇരിക്കുന്നു, பிசாசு எங்கே இருக்கிறதோ, അന്യാരാധന ശക്തി എവിടെ പ്രബലപ്പെടുന്നു, ஆராதனை வல்லமை எங்கே தலை தூக்குகிறதோ, അവിടെ அங்கே നിന്നെ ആകാശത്തിലെ ഇടിമുഴക്കം പോലെ நீ ஒரு வானத்தின் இடிமுழக்கத்தை போல ദൈവം നിന്നെ
ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? நீங்க ஆயத்தமா? ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പോകുന്നു. தேவன் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். പിശാചിന്റെ കോട്ടകളെ ഇടിക്കുന്ന பிசாசின் கோட்டைகளை உடைக்கிற ഒരു തലമുറ, ஒரு தலைமுறை, ഒരു പുതിയ ജനറേഷൻ ஒரு புதிய தலைமுறை ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே അങ്ങനെയുള്ള തലമുറയുടെ മേലെ அப்படிப்பட்ட தலைமுறையின் மேல் അഭിഷേകത്തിന്റെ പതപ്പ് വീഴും. அபிஷேகத்தின் சால்வை விழும். கமான் பெற்றுக்கொள்ளுங்கள். പ്രാപിക്കാൻ തയ്യാറുള്ളവർ പ്രാപിച്ചു. பெற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் பெற்றுக்கொள்வோம். கமான் கைகளை தட்டி எஸ் அடுத்த ஒரு தலைமுறை. ஹalleluya ஜீசஸ். ഇന്ന് രാത്രികാലം പറഞ്ഞേ നിറവിലെ சொல்லுங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഭൂതം വന്നതിന് ശേഷം യുദ്ധം ചെയ്യാനല്ല, பிசாசு வந்ததுக்கு அப்புறம் யுத்தம் செய்யல. ഭൂതം ഇരിക്കുന്നിടത്ത് പോയി பிசாசு எங்க இருக்கிறதோ அங்க சென்று അവനെ അടിക്കുന്ന அவனை அடிக்கக்கூடிய ഒരു തലമുറ, ஒரு தலைமுறை. எஸ் கைகளை தட்டி அந்த தலைமுறை நானா இருக்கட்டும் சொல்றவங்க கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Who is your hero? உங்க ஹீரோ யாரு? Praise the Lord. ஆமென். എന്റെ ഹീറോ ജീസസ് ക്രൈസ്റ്റ്. என்னுடைய ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். യേശു ക്രിസ്തുവിനെ പഠിക്കുമ്പോൾ இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொள்ளும் போது യേശു ക്രൂശിൽ നിന്ന് ഇറങ്ങി ഓടി എന്നല്ല പഠിപ്പിക്കുന്നത്. இயேசு சிலுவையை விட்டு ஓடினார் என்று அங்க சொல்லப்படல. ക്രൂശിൽ നിന്ന് ഇറങ്ങി ഓടിക്കളഞ്ഞെന്നല്ല എഴുതിയിരിക്കുന്നത്. சிலுவையிலிருந்து இறங்கி ஓடிவிட்டார் என்று எழுதப்படல. ക്രൂശിലേക്ക് ഓടി കയറി മരണത്തെ പരാജയപ്പെടുത്തി சிலுவைக்கு நேராய் ஓடி மரணத்தையே தோல்வி அடைய செய்தார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். கமான் சபையே கைகளை தட்டி ഹല്ലേലൂയ. ஹalleluya. ക്രൂശ് യേശുവിനെ തെരഞ്ഞെടുത്തൊന്നല്ല, சிலுவை இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. യേശു ക്രൂശ് എടുത്തു. இயேசுதான் சிலுவையை எடுத்தார். വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറ. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. എവിടെയാണോ പോരാട്ടമുള്ളത്, எங்கே போராட்டம் இருக்கிறதோ അവിടം വിട്ട് ഓടാനല്ല ദൈവം നിന്നെ വിളിച്ചത്. அங்கிருந்து ஓடி போக தேவன் உன்னை அழைக்கவில்லை. അവിടെ നിന്ന് പോരാടുന്നവന്റെ പേരാ അഭിഷിക്തൻ. அங்கிருந்து போராடுகிறவனுக்கு பேருதான் அபிஷேகம் பெற்றவன். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். പോരാട്ടം ഉള്ള സ്ഥലത്ത് നിന്ന് നീ ഓടിയോ, போராட்டம் இருக்கிற இடத்துல நின்று ஓடி விட்டாயோ, നിന്റെ പേര് അഭിഷിക്തൻ എന്നല്ല, உன் பேர் ஊழியக்காரனே இல்ல. നിന്റെ പേര് ഭീരു എന്നാണ്. அவன் உன் பேர் தோற்று போனவன், பயப்பட்டவன். பேர் பயந்தாங்கொழி என்ற அர்த்தம். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഏലിയാവിന് മാത്രം നിൽക്കാൻ പറ്റുമെന്ന്, எலியாவுக்கு மட்டும் தான் நிக்க முடியுமா? ഏലിയാവിന് മാത്രമേ നിൽക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. ஆமென். எலியாவால மட்டும் தான் நிக்க முடியும். ഹല്ലേലൂയ. ஆமென். ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇതൊരു ഭയങ്കര മൂവ്മെന്റിന്റെ ദിവസമായിട്ടാണ് ഇത്. இது பயங்கர அசைவு உண்டாகிற நாளா இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. രാജ്യത്തിന്റെ മുഖച്ഛായയെ മാറ്റുന്ന ഒരു അഭിഷേകം, தேசத்தின் முகச்சாயலை மாற்றக்கூடிய அபிஷேகம். ஆமென். ഒരിടത്ത് ஒரிடத்துல ആഹാബ്, ஆகாப், മറ്റിടത്ത് வேற இடத்துல ഇസബേൽ, எசபேல், ഒരിടത്ത് ஒரு இடத்துல മന്ത്രവാദി, மந்திரவாதிகள், തൊട്ടപ്പുറത്ത് கொஞ்சம் பக்கத்துல അശേര പ്രതിഷ്ഠ, தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரர்கள், ഇപ്പുറത്ത് இந்த பக்கத்துல ഒരുത്തനേ ഉള്ളൂ, അവന്റെ പേര് ഏലിയാവെന്നാണ്. ஒருவன் தான் இருக்கிறான், அவன் பேர் தான் எலியா. 100 പ്രശ്നം വന്നാലും 100 பிரச்சனை வந்தாலும் നീ ഒരുത്ത മതി, நீ ஒருவர் போதும் അതിനെ ജയിക്കാൻ വേണ്ടിയിട്ട്. அதை ஜெயிப்பதற்கு കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். 100 പ്രശ്നത്തെ ജയിക്കാൻ, 100 பிரச்சனைகளை ஜெயிக்க, 100 പ്രശ്നങ്ങളെ ജയിക്കാൻ 100 பிரச்சனைகளை ஜெயிக்க 100 ഏലിയാവ് വേണ്ട, 100 எலியா தேவையில்லை. ഒറ്റ ഏലിയാവ് മതി. ஒரே ஒரு எலியா போதும். സകല പ്രശ്നങ്ങളും சகல பிரச்சனைகளும் നിന്റെ മുമ്പിൽ തവിട് പൊടിയായി മാറും. உனக்கு முன்பதாய் குப்பையும் கூலமுமாய் மாறும். കരങ്ങളെ തട്ടി. கரங்களை தட்டி പോരല്ലോ പോരല്ലോ പോരല്ലോ. இது போதாது, இது போதாது. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். Something happening tonight. இரவுல ஏதோ நடக்கிறது. ஹalleluya. ഇനി തിസ്ബിയ എന്ന ദേശത്തെ കുറിച്ച് നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, திஸ்பியா என்ற தேசத்தை குறித்து நாம் வாசித்தால் അറിവില്ലാത്ത സ്ഥലം, அது அறிவே இல்லாத கூடிய
ஆமே, ஒரு இடமா இருக்கிறது. unknown place. அது அறியப்படாத இடம். Praise the Lord. ஆமே, ഒരു പ്രശസ്തി ഇല്ല, ஒரு பிரசித்தமும் இடல் இல்லை, ഒരു അഡ്രസ് ഇല്ല, ஒரு முகவரியும் இல்லை, ഒരു ഐഡന്റിറ്റി ഇല്ലാത്ത ഒരു പ്ലേസ്. அதை குறித்து எந்த அடையாளமுமே இல்லாத ஒரு இடம்தான் அந்த தேசம். ഏലിയാവ് കാരണം எலியாவின் மூலமாக തിസ്ബിയിൽ ഒരു അഭിഷേകം ഇറങ്ങി വരികയാണ്. திஸ்பியாவிலே ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. പരിശുദ്ധാത്മാവിൽ നിന്ന് ദൂത് ഞാൻ പറയുന്നു. பரிசுத்த ஆவியிலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ഒരു ഐഡന്റിറ്റിയും ഒരു അഡ്രസ്സും ഇല്ലാത്ത നിന്നെ, ஒரு அடையாளமும் ஐடென்டியும் இல்லாத உன்னை കോയമ്പത്തൂരിൽ ഇന്റർനാഷണൽ ലെവലില് கோயம்புத்தூர்ல உலகளாவிய அளவிலே നീ കാരണം உன் மூலமாய் கோயம்புத்தூரில் യുകെയിൽ അറിയപ്പെടും, யுகேவில் அறியப்படுவாய், യുഎസ്എയിൽ അറിയപ്പെടും. யுஎஸ்ஏ அறியப்படுவாய். നിന്റെ രാജ്യം, നിന്റെ ദേശം ഏതാണോ, உன் தேசம் உன் ராஜ்யம் எதுவோ നിന്റെ പേര് നിമിത്തം உன் பேரின் மூலமாய் നിന്റെ ദേശം അറിയപ്പെടും. உன் தேசமே அறியப்படும். Anointing is the identity. அபிஷேகம் தான் அடையாளமாய் இருக்கிறது. Anointing is the address. அபிஷேகம் தான் அட்ரஸா இருக்கிறது. അഡ്രസ് നിന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകമാണ്. ஆமே, அட்ரஸே ஓ மேல இருக்கிற அபிஷேகம் தான். നിന്റെ ഐഡന്റിറ്റി നിന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകമാണ്. ஓ அடையாளம் என்ன தெரியுமா? உன் மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലാക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? புரிந்து கொண்ட எத்தனை பேர் இருக்கீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശ്രദ്ധിച്ചേ, கவனிங்க. എല്ലാവരും വിശ്വസിച്ചത് എന്താണ്? எல்லாரும் நம்பிதல் என்ன? ബാലാണ് മഴ പെയ്യിപ്പിക്കുന്നത്. பாகால் தான் மழையை பெய்ய பண்ணுகிறார். ഏലിയാവിനെ ദൈവം അഭിഷേകം ചെയ്ത് തെരഞ്ഞെടുത്തു. எலியாவை தேவன் அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டார். ആഹാബിന്റെ ഇസബേലിന്റെ മുമ്പിൽ പോയിട്ട് പറഞ്ഞു, ஆகாபு யெசபேல் இவர்களுக்கு முன்பதாக போய் இன்று எலியா சொன்னால், പറയാൻ പറഞ്ഞു. அவர் சொல்ல சொன்னார். ബാല് പറഞ്ഞിട്ടല്ല, ஆமென். பாகால் சொல்லி அல்ல, ബാല് പറഞ്ഞിട്ടല്ല, பாகால் சொல்லி அல்ல, ഇനി ഞാൻ പറയാതെ, இனி நான் என்னுடைய வாக்கின்படி அல்லாமல், ഞാൻ പറയാതെ என் வாக்கின்படி அல்லாமல் ഇവിടെ இங்கே മഴയും മഞ്ഞും പെയ്യത്തില്ല. பனியோ மழையோ பெய்வதில்லை. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். ശത്രുവിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന അതോറിറ്റി, சத்துருவின் கையில் இருக்கிற அதிகாரத்தை, ശത്രു അവകാശമായി വെച്ച അധികാരത്തെ சத்துரு உரிமை பாராட்டின அதிகாரத்தை നിന്റെ കയ്യിൽ ദൈവം തരാൻ പോവാ. உங்கள் கையில கத்த தர போகிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? Come on, கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? വിശ്വാസം മാറാൻ പോവാ. விசுவாசத்தின்படி മാറ്റം വരാൻ പോവാ. மாற்றம் வர போகிறது. Hallelujah. Come on, come on. Come on, come on, come on. ജനം ആരിലാണോ വിശ്വാസം വെച്ചത്, ஜனங்கள் யார் மேல நம்பிக்கை வைத்தார்களோ അതിൽ നിന്ന് മാറി அதிலிருந்து விலகி അഭിഷേകമുള്ളവന്റെ മേൽ വരാൻ പോവാ. அபிஷேகம் இருக்கிறவர்கள் மேல் அந்த விசுவாசம் வர போகிறது. കരമടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். நல்ல நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനെ, தேவனுடைய ஊழியரே, ഒരു ഡിസ്ട്രിക്ട് മുഴുവനും ஒரு மாவட்டம் முழுவதையும் നിന്നെ വിശ്വസിച്ച് ഇറങ്ങാൻ പോവാ. உங்களை நம்பி புறப்பட போகிறார்கள். Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. ഏലിയാവിന്റെ ഒറ്റ വാക്ക് எலியாவினுடைய ஒரே ஒரு வார்த்தை 12 ഗോത്രവും വിശ്വസിച്ചു. 12 கோத்திரங்களும் நம்பினார்கள். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹalleluya. ബാല് അടക്കി ഭരിച്ച അധികാരത്തെ பாகால் அடக்கி ஆண்டதான அந்த அதிகாரத்தை ഒറ്റ സെക്കൻഡ് കൊണ്ട് ஒரே நொடியில ഏലിയാവ് எலியா திருப்பிக் கொண்டார். ഇനി ഞാൻ പറയാതെ, இனி நான் சொல்லாமல் ഇവിടെ இங்கே മഴയും മഞ്ഞും പെയ്യത്തില്ല. பனியோ மழையோ பெய்வதில்லை. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You are the climate changer. நீங்க தான் கால சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவர்கள். ഏലിയാവ് പ്രാർത്ഥിച്ചപ്പോ எலியா ஜெபித்த போது അന്തരീക്ഷം മാറി. சூழ்நிலைகள் மாறினது. ശമരിയയുടെ അന്തരീക്ഷം മാറി. சமாரியாவின் கால சூழ்நிலையை மாறிவிட்டது. നീ കാരണം உங்கள் மூலமாய் ദേശത്തിലെ അന്തരീക്ഷം മാറാൻ പോവുകയാണ്. தேசத்தின் காலகட்டங்கள் சூழ்நிலைகள் மாறப் போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர்கள் ആഹാബ് നിമിത്തം, ஆகாபின் நிமித்தமாய், ഒരു ഇത് പ്രൊഫറ്റിക്കലായിട്ടോ, ഇത് റെവലേഷൻ ആയി இது പറയുന്നത്. வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ആഹാബ് നിമിത്തം ஆகாபின் நிமித்தமாய் ഏത് ജനം വഴിതെറ്റിപ്പോയോ, எந்த ஜனங்கள் வழி விலகி போனார்களோ ഒരു ഏലിയാവിലൂടെ ஒரு எலியாவின் மூலமாய் സകലത്തെയും തിരികെ പിടിച്ചു. சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ ആഹാബിനെ നോക്കി நீ ஆகாபை பார்த்து വിശ്വാസം വിട്ടു പോകരുത്. விசுவாசத்தை விட்டு ஓடிவிட வேண்டாம். നിനക്ക് വേണ്ടി ദൈവം ഒരു ഏലിയാവിനെ എഴുന്നേൽപ്പിക്കും.
എഴുന്നേൽപ്പിക്കുക. உங்களுக்காக ஒரு எலியாவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். പോരാ പോരാ போதாது, நல்ல கைகளை தட்டி കമാൻ കമാൻ കമാൻ. கமான் சபையை நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞ് உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ആഹാബിന്റെ പുറകെ ഓടി, ஆகாபுக்கு பின்னாடியே ஓடி അവൻ ടൈം വേസ്റ്റ് ആക്കാതെ உன் நேரத்தை வீணடிக்காத. ഏലിയാവിലേക്ക് തിരിയാൻ പറഞ്ഞാട്ടെ. எலியாவுக்கு நேரா திரும்புன்னு சொல்லுங்க. Praise the Lord. ஆமென். ഏലിയാവിന്റെ അഭിഷേകം ചുമന്ന് ചിലരെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകും. எலியாவின் அபிஷேகத்தை சுமக்கக்கூடிய சிலர் கர்த்தர் எழுப்ப போகிறார். രാജ്യത്തെ മാറ്റുന്ന അഭിഷേകം നിന്റെ മേൽ വീഴുമ്പോൾ, ஆமென். அதாவது அரசியலை ஆளுகையை மாற்றக்கூடிய அபிஷேகம் உன்மேல் விழும்போது വളരെ ശ്രദ്ധയോടെ കേൾക്കുക. நல்ல கவனமா கேட்கணும். രാജ്യത്തെ മാറ്റുന്ന അഭിഷേകം നിന്റെ മേൽ വീഴുമ്പോൾ, தேசத்தையே மாற்றக்கூடிய அபிஷேகம் உன் மேல விழும்போது ദൈവം നിന്നെ 3 സ്ഥലത്തിലൂടെ യാത്ര ചെയ്യിപ്പിക്കും. தேவன் உங்களை 3 இடத்தின் வாயிலாக அவர் யாத்திரை செய்ய பண்ணுவார். 3 എക്സ്പീരിയൻസിലൂടെ ദൈവം നിന്നെ കൊണ്ടുപോകും. 3 வித அனுபவத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். ഒന്നാമത്തെ സ്ഥലം, ஒன்றாவது இடம் കെരീത്. கேரீத். കെരീത്. கேரீத். Praise the Lord. ஆமென். കെരീതിൽ വച്ചാണ് கேரீத்தில் வைத்துதான் ദൈവം ഏലിയാവിനെ വിശ്വാസം പഠിപ്പിച്ചത്. പറഞ്ഞേ, தேவன் எலியாவுக்கு விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்டார். சொல்லுங்க. രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 1 ராஜாக்களின் புத்தகம் 17-ാം അധ്യായം 17ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 വചനങ്ങൾ വായിക്കുമ്പോൾ, 3, 4, 5 വചനங்களை വാசிக்கும்போது ഹല്ലേലൂയ. വായിക്കണ്ട വായിക്കണ്ട வாசிக்க வேண்டாம். வாசிக்க வேண்டாம். സമയമില്ല, വായിക്കണ്ട. நேரம் കെരീത് இல்ல. വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചേ. வீட்ல போய் வாசிங்க. കെരീത് തോട്ടിന്റെ അനുഭവത്തിലൂടെ ഏലിയാവിനെ കൊണ്ടുപോവുക. கேரித் ஆற்றங்கரையின் அனுபவத்தின் மூலமாக இந்த எலியாவை தேவன் கொண்டு போகிறார். പറഞ്ഞേ, കെരീത് തോടിന്റെ അനുഭവം சொல்லுங்க. கேரித் ஆற்றங்கரையின் அனுபவம் വിശ്വാസ ടെസ്റ്റ്. அது விசுவாசத்தின் பரீட்சை. Praise the Lord. ஆமென். 3 നേരം ആഹാരം കഴിച്ചോണ്ടിരുന്ന ഏലിയാവിന്റെ ഭക്ഷണക്രമത്തെ വെട്ടിക്കുറച്ചു. 3 நேரமும் ஆகாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த எலியாவின் ஆகாரம் தொடர்ந்து சாப்பிடுவது அவர் வெட்டி குறைத்தார். 2 നേരമാക്കി. அதை 2 வேளையாய் மாற்றினார். Praise the Lord. ஆமென். നിങ്ങൾ ചിന്തിക്കും പോലത്തെ കാക്കയല്ല, நீங்க நினைக்கிறபடியான காக்கா அல்ல, காகம் அல்ல. കോയമ്പത്തൂരിൽ പറന്നിറങ്ങിയ കാക്കയല്ല, கோயம்புத்தூர்ல பறந்து இறங்குகிற காகம் அல்ல. അതിനെ കാട്ടി ഇച്ചിരി അല്പ വലിപ്പമുള്ള കാക്ക. அதை விடவும் கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய காகம். ഒരു കാക്കയുടെ വായ്ക്കകത്ത് എത്ര അപ്പം മാക്സിമം ഇരിക്കും? ஒரு காகத்தினுடைய வாய்க்குள்ள மேக்சிமம் கூடுதலா எவ்வளவு அப்பம் இருக்க முடியும்? അത്രയും അപ്പം മാത്രമേ ഏലിയാവിന് കിട്ടിയുള്ളൂ. அவ்வளவு அப்பம் தான் எலியாவுக்கு கிடைத்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ചിലരെ പാത്രത്തിന്റെ ഫ്രണ്ടിൽ സെരൂബാബേലിന്റെ മഹാപർവ്വതം പോലെ നിറച്ചു വെച്ച് കഴിക്കും പോലെ അല്ല. சிலர் பாத்திரத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிடும் போது சாப்பாட்டை பெரிய பர்வதத்தை போல செருபாபேலின் பெரிய பர்வதத்தை போல வச்சு சாப்பிட மாட்டாரு. ചിലര് ഭക്ഷണം ഇങ്ങനെ മല പോലെ കൂട്ടി വെച്ചിട്ട്, அவன் சிலர் சாப்பாட்டை ஒரு மலை மேல குமிச்சு வச்சு, മല പോലെ மலையை போல കൂട്ടി വെച്ചിട്ട് அதை குமித்து வைத்து, സെരൂബാബേലിന്റെ മഹാപർവ്വതത്തെ ഇടിക്കും പോലെ ഞാൻ ഇതിനെ ഇടിക്കും. செருபாபேலின் பர்வதத்தை பெரிய பர்வதத்தை தவிடுபடியாக்குது போல நான் தவிடுபடியாக்குவேன். അങ്ങനെ തവിടുപൊടിയാക്കാനൊന്ന് ഏലി അവന് കൊടുത്തില്ല. அப்படி தவிடுபடியாக்கும்படியாக எலியாவுக்கு கொடுக்கப்படல. 2 നേരെ ഫുഡ് കൊടുത്തോളൂ. 2 வேளை தான் அவனுக்கு ஆகாரம் கிடைத்தது. അതും ലിമിറ്റഡ് ഫുഡ് ആയിരുന്നു. அதுவும் அவன் லிமிட்டட் ஃபுட்டா இருந்துச்சு. അതിനകത്തൊരു ആത്മീക മീനിങ് ഉണ്ട്. அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2 നേരമാണ് ഏലിയാവിന് ആഹാരം കൊടുത്തത്. 2 வேளை தான் எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ഏലിയാവിന്റെ പ്ലേറ്റിനകത്ത് മാറ്റം ഉണ്ടായി. எலியாவின் தட்டுல ஒரு மாற்றம் வந்தது. ഏലിയാവ് കഴിച്ച ആ പാത്രം, எலியா சாப்பிட்ட உணவருந்தி அந்த தட்டுல ഒരു മാറ്റം ഉണ്ടായി. ஒரு மாற்றம் வந்தது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കഴിക്കുന്ന പ്ലേറ്റിൽ ഒരു ഡിസിപ്ലിൻ ഉണ്ടാവണമെന്ന് പറഞ്ഞു. சாப்பிடுற சாப்பாட்டு தட்டுல அல்லது பாத்திரத்துல ஒரு டிசிப்ளின் வரணும், ஒழுக்கம் வரணும்னு சொல்லுங்க. ഈ ചിലര് കഴിക്കുന്ന പ്ലേറ്റ് കണ്ടാലേ വാ ഛർദിക്കാൻ വരും. ஆமென். சார் சாப்பிடுற பாத்திரத்தை பார்த்தாலே வாந்தி தான் வரும். രമേൻ, ஆமென். ഈ ചിക്കന്റെ പീസൊക്കെ വായ്ക്കകത്തിട്ട് ചവച്ച് അതിനകത്ത് തന്നെ തുപ്പിയിടും. ஆமென். சிக்கன் பீஸ் எல்லாம் வாய்க்குள்ள வச்சு மென்னு அங்கதான் துப்பி வைப்பாங்க. ആ പാത്രത്തിനകത്തേ തുപ്പി വെക്കും. அந்த பாத்திரத்துக்குள்ளேயே துப்பி வைப்பாங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞ്, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കുറച്ച് ഫുഡ് എടുത്താലും கொஞ்சம் உணவு எடுத்தாலும் നല്ല ഡിസിപ്ലിനോടെ ഫുഡ് കഴിക്കണം. நல்ல ஒழுக்கமா சாப்பிடணும். അതല്ലാതെ ഈ പാത്രത്തിന്റെ 4 സൈഡ് വിട്ട് அப்படி இல்லாம பாத்திரத்தின் 4 பக்கமும் நல்லா தடவி
அம்மா ഈ സിമന്റ് കുഴയ്ക്കും പോലെ എടുത്തിട്ട് കുഴയ്ക്കരുത്. ஆமா, கலவை போடுற மாதிரி போடக்கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. ചിലരൊക്കെ ഒരു 10-16 ഇഡ്ഡലി എടുത്ത് തട്ടി വെച്ചിട്ട് ஆமென். சிலரெல்லாம் 10-16 இட்லி எல்லாம் தட்டுல வச்சு ഒരു ചരിവ സാമ്പാർ എടുത്ത് അതിന്റെ മണ്ടയിൽ ഒഴിച്ച് ஒரு குண்டான் சாம்பார அதுக்கு மேல ஊத்தி രണ്ട് കൈയും വെച്ച് ரெண்டு கையும் வச்சு ஆமென் பெசஞ்சு ഈ വിരലിന്റെ ഇടയിൽ കൂടെ ഒക്കെ ഇങ്ങനെ ചാടി വരും ചില. அந்த விரல் இடையிலலாம் அப்படியே பிதுங்கி வரும். അയ്യോ ഇതൊക്കെ കാണുമ്പോ ഫാസ്റ്റിംഗ് ഇരുന്നാലോ എന്ന് വിചാരിക്കും. இதெல்லாம் பார்த்தா உபவாசமே போட்டுடலாம்னு தோணும். Praise the Lord. അടുത്തിരിക്കുന്നവരെ പറഞ്ഞ് അങ്ങനെ ഫുഡ് കഴിക്കരുതെന്ന് പറ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. 5 കൈയും ഇല്ലാതാക്കി ഫുഡ് കഴിക്കരുത്. ஆமென். 5 கல்லையும் 5 கை 5 விரலையும் வீணா ஆக்கி நம்ம சாப்பிடக்கூடாது. ഈ ഇതിന്റെ മേളിൽ ഫുഡിന്റെ ഒരു വേസ്റ്റ് വരരുത്. ஆமென். இந்த முட்டுக்கு மேல அந்த சாப்பாடு எந்த வேஸ்ட் வரக்கூடாது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അല്പ പതുക്കെ കഴിച്ചാൽ മതി. கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்டாலே போதும். വളരെ സ്ലോയിൽ നല്ല മാന്യമായിട്ട് കഴിച്ചിട്ട് എണീറ്റ് പോകണം. கொஞ்சம் பொறுமையா நல்லா அழகா சாப்பிட்டாலே போதும். കാരണം നമ്മൾ അഭിഷേകം ഉള്ളവരാണ്. ஏன்னா நாம அபிஷேகத்தை சுமக்கிறோம். നമുക്കൊരു സ്റ്റാൻഡേർഡ് ഉണ്ട്. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. അഭിഷേകത്തിന് ഒരു സ്റ്റാൻഡേർഡ് ഉണ്ട്. அபிஷேகத்துக்கு ஒரு தராதரம் இருக்கு. ஆமென். ഇവിടെ പഠിപ്പിക്കാതെ പിന്നെ വേറെ ഇവിടെ പോയി പഠിപ്പിക്കാൻ. இங்க கத்து கொடுக்காம வேற எங்க தான் போய் கத்து கொடுக்கிறது? ചിലരുണ്ട് ഈ ചായയൊക്കെ എടുത്തിട്ട് ஆமென். சிலர் இருக்காங்க, இந்த டீ எல்லாம் எடுத்து அப்படி உறிஞ்சு குடிப்பாங்க. അതൊക്കെ അവർക്കൊരു ഇൻട്രസ്റ്റ് പോലെ. ஆமா, அது அப்படி உறிஞ்சு குடிச்சா அவங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு. ഒരു പ്രത്യേകതര സൗണ്ടാണ്, അത് വരുന്നുമില്ല വായിൽ. அது ஒரு விசேஷமான சத்தம், இப்போ வரவே மாட்டேங்குது. വാക്കകത്ത് ഫിസിൽ വെച്ച് കുടിക്കുന്ന പരിപാടി നിർത്തണം. வாயில விசில் அடிச்சு குடிக்கிற அந்த காரியத்தை விடணும். കരങ്ങളെ അടിച്ചത് പറഞ്ഞേ. கரங்களை தட்டி கத்திர துதி போ. ചായ കുടിക്കുമ്പോൾ വാക്കകത്ത് ഫിസിൽ വെച്ച് ചായ കുടിക്കരുത്. டீ குடிக்கும் போது விசில் அடிச்சுக்கிட்டே நீங்க டீ குடிக்காதீங்க. ഈ ഫുഡ് കഴിക്കുമ്പോ சாப்பிடும் போது ഈ ചിലര് തന്തൂരിയൊക്കെ കടിച്ച് വലിക്കുന്നത് കണ്ട சிலரெல்லாம் தந்தூரி எல்லாம் கடிச்சு இழுக்கிறத பார்த்தாலே ഡോബർമാൻ ഡോഗ് തോറ്റു പോകും. ஆமே, டாபர்மன் நாயே தோத்து போயிடும். കടിച്ചു ഇവിടെ മൊത്തം ഇങ്ങനെ ഇരിക്കുക സംഭവം. ஆமே, கடிச்சு இழுக்கும்போது மூஞ்சே பரம்பி இருக்கும். എന്നിട്ട് ഇത് ഈ സംഭവം ഈ സൗണ്ട് വേണ്ടെന്ന്, இந்த சவுண்ட் இனி வேண்டாம். ഈ സൗണ്ട് കേൾക്കുമ്പോഴേ ആ പഞ്ചായത്തിലെ കംപ്ലീറ്റ് പൂച്ചയും പട്ടി ഇയാളുടെ இந்த சவுண்ட் கேட்டாலே அந்த பஞ்சாயத்துல இருக்கிற பூனை நாயெல்லாம் இவர்கிட்ட வந்துரும். കാരണം ഇങ്ങനെ വിളിക്കുമ്പോൾ ഫുഡ് കഴിക്കുന്നു. அப்படி அப்படி கூப்பிடுற மாதிரி தான் அவங்க சாப்பிடுறாங்க. ഒരു അമ്മയും പറഞ്ഞേ, ஒரு ஆமீன் சொல்லுங்க. നിങ്ങളൊക്കെ നല്ല ഡീസന്റ് ആൾക്കാരെ കേട്ടോ. நீங்க எல்லாம் நல்ல டீசென்டான நபர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். എനിവേ எப்படியா இருக்கட்டும், കെരീത് തോട്ടിനകത്ത് വച്ച് கேரித் ஆற்றங்கரையில வைத்து ഏലിയാവിനെ ദൈവം ഡിസിപ്ലിൻ പഠിപ്പിച്ചു. ஏலியாவிற்கு தேவன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். ഡിസിപ്പിൾ ഉള്ളവനാണ് ഡിസൈപ്പിൾ. ஆமென். ஒழுக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் சீசனா இருக்கிறான். അങ്ങനെയല്ലേ പാസ്റ്റർ? அப்படிதானே பாஸ்டர்? ക്രിസ്റ്റി ചേച്ചി, கிறிஸ்டியாக்கா, ഡിസിപ്പിൾ ഉള്ള ആളാണ് ഡിസൈപ്പിൾ. டிசிப்ளின் உள்ளவன் தான் டிசைபிளா இருக்க முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരങ്ങൾ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். അല്ലാതെ ഓടി ഓടി തിന്നുന്നവനല്ല ഡിസൈപ്പിൾ. ஓடி ஓடி திங்கிறவன் சீசனா இருக்க முடியாது. അല്ലെ, നിനക്ക് മതിയെങ്കിൽ മതി. உனக்கு போதும்னா போதும். ഇനഫ് എന്ന് പറ, നോ എന്ന് പറ. ஆமே, போதும் வேண்டான்னு சொல்லுங்க. അല്ലാതെ പോരട്ടെ പോരട്ടെ കൊട്ടുങ്ങ, കൊട്ടുങ്ങ, കൊട്ടുങ്ങன்னு சொல்ல வேண்டாம். പോരട്ടെ പരിപ്പ് പോരട്ടെ എന്നിട്ട് എല്ലാം കൂടെ കൊണ്ടൊന്ന് കളയാതെ. ஆமென். அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கொட்டாம. അല്ലെങ്കിൽ ഈ കല്യാണ വീട്ടിലൊക്കെ പോയാൽ നിങ്ങൾക്ക് ആവശ്യമുള്ള സാധനം മാത്രം വാങ്ങി കഴിച്ചാൽ മതി. ஆமென். திருமண வீட்டுக்கெல்லாம் போனா தேவைப்பட்ட உணவை வாங்கி சாப்பிட்டாலே 2 போதும். പൊറോട്ട തിന്നേണ്ട നീ ഒരു 15 പൊറോട്ട അടുക്കി വെച്ച് 2 பரோட்டா சாப்பிடுற நீங்க 15 பரோட்டாவை அடுக்கி வச்சு 2 തിന്നിട്ട് 13 കൊണ്ട് കളയരുത്. 2 தின்னுட்டு 2 சாப்பிட்டு 13ஐயும் போய் குப்பையில போடாதீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 4 ചിക്കന്റെ പീസ് ആവശ്യത്തിന് കിട്ടി. 4 சிக்கன் பீஸ் தேவைக்கு கிடைச்சது. വീണ്ടും അത് ചുമന്നോട്ട് 2 പീസ്. ஆமே, மறுபடியும் அதை போடுறவங்க வந்தா 2 பீஸ் கூட தருவீங்களான்னு கேக்குறது. തമ്പി தம்பி, ലെഗ് പീസ് താ തമ്പി. லெக் பீஸ் இருந்தா தா தம்பி. ദൈവം നിനക്ക് ക്യാഷ് ചെയ്തിട്ടില്ലേ? ഒരു 250 രൂപ കൊടുത്ത കടയിൽ നിനക്ക് 8 ലെഗ് പീസ് കിട്ടും. தேவன் உங்களுக்கு காசு தந்திருக்கிறார். காசு கடையில கொடுத்தா அவன் 8 லெக் பீஸ் கிடைக்கும். 250 ரூபாய் கொடுத்தா. പെന്തക്കോസുകാര് ഫ്രീ ആയിട്ട് കിട്ടുന്ന ഒരു സ്ഥലം വിടത്തില്ല. இந்த பெந்தகோஸ்தக்காரவங்க எங்க இலவசமா கிடைக்குதோ அங்க விடவே மாட்டாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരാമയം പറഞ്ഞ ராமன் சொல்லுங்க. കല്യാണത്തിന് പോയി ഒന്നും കഴിച്ചില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. ஆமென். திருமணத்துக்கு போய் சாப்பிடலனாலும் பிரச்சனை இல்ல.
എന്റെ യേശു എന്നെ ആളെന്നറിയാം. നമ്മളാണെങ്കിൽ എന്ത് ചെയ്യുന്നറിയാമോ? நாம இருந்திருந்தா என்ன செய்திருப்போம்? ഫുഡ് തീരുന്നതിന് മുമ്പ് ആദ്യത്തെ കളറിൽ പോയി കഴിക്കാൻ പറയും. ஆமென். ஆமென். சாப்பிடுறது ஆமென். அந்த சாப்பாடே முடிறதுக்குள்ள முதல்ல போய் முதல் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவோம். യേശു കർത്താവ് തീർന്നതിന് ശേഷം വന്നത്. ஆனா இயேசு ஆண்டவர் முடிந்ததுக்கு அப்புறம் தான் வந்தார். കരങ്ങളെ അടിച്ചെന്ന് പറഞ്ഞ് கரங்களை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആവശ്യമില്ലാത്ത സ്ഥലത്ത് പോയി നീ തല കാണിക്കരുത്. தேவையில்லாத இடத்துல போய் நீங்க தலை நீட்டாதீங்க. ആവശ്യമുള്ള സമയത്ത് നീ എൻട്രി ആകേണ്ടത്. தேவையான நேரத்துல தான் சரியான நேரத்துல தான் நீங்க நுழைந்து போணும். കരങ്ങളെ തട്ടിക്കൊണ്ട് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். കെരീത് கேரி தாற்றங்கரை നിനക്ക് എല്ലാത്തിനും മാറ്റം ഉണ്ടാകും. உனக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். കെരീത് നിന്റെ ജീവിതത്തിൽ വരുമ്പോൾ கேரி உன் வாழ்க்கையில வரும்போது നിന്റെ സംസാരത്തിന് മാറ്റം ഉണ്ടാകും. உன் பேச்சு வார்த்தைக்கு மாற்றம் உண்டாகும். ആമേൻ. കെരീത് നിന്റെ മേൽ വരുമ്പോൾ கேரி தாற்றங்கரை உன் வாழ்க்கையில வரும்போது നിന്റെ ലൈഫ് സ്റ്റൈൽ മാറും. உங்க வாழ்க்கையின் நிலை லைஃப் ஸ்டைல் மாறும். ശ്രദ്ധിക്കുക, கவனிங்க. കെരീത് ഏലിയാവിന്റെ ജീവിതത്തിൽ വന്നപ്പോൾ கேரி ஏலியாவின் வாழ்க்கையில வந்தபோது ആമേൻ ജഡത്തെ അല്ല അവൻ വർദ്ധിപ്പിച്ചത്, அவன் சரீரத்தை பெருக பண்ணல, ആത്മാവിനെ വർദ്ധിപ്പിച്ചു. அவன் ஆவியை பெருக பண்ணினான். അടിച്ചു പറഞ്ഞ് கரங்களை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി നീ ഒരു കെരീതിലാണോ ഇരിക്കുന്നത്? இந்த இரவுல நீ ஒரு கேரி அனுபவத்தில் இருக்கிறாயோ? നിന്റെ ശരീരം ഒരുപക്ഷെ ക്ഷീണിച്ചെന്ന് വരാം. ஒருவேளை உன் சரீரம் சோர்வடைந்திருக்கலாம். ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനെ, தேவனுடைய ஊழியரே, കഴിഞ്ഞ ദിവസം 21 ദിവസം നീ ഉപവാസം ഇരുന്നത്, கடந்த 21 நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்தது. ഒരുപക്ഷെ നിന്റെ ശരീരം ക്ഷീണിക്കാം. ஒருவேளை உங்க சரீரம் சோர்வடைந்திருக்கலாம். പരിശുദ്ധാത്മാവ് രാത്രി പറയുന്നു, ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவுல சொல்கிறார், നിന്റെ ആത്മാവ് വർദ്ധിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. உங்கள் ஆவி அது பெருகி கொண்டிருக்கிறது. കെരീതിന്റെ അനുഭവം നിന്റെ മേൽ വരുമ്പോ, கேரி அனுபவம் உன் மேல் வரும்போது നിന്റെ ശരീരം ക്ഷീണിച്ചു പോയേക്കാം. உன் சரீரம் ஒருவேளை சோர்ந்து போகலாம். പക്ഷേ നീ ആത്മാവിൽ പ്രബലപ്പെട്ടു വരൂ. ஆனால் நீ ஆவியிலே பெருகி நீ விருத்தி அடைவாய். വെല്ലുവിളി നിന്റെ ശരീരത്തെ ക്ഷീണിപ്പിച്ചേക്കാം. சவால் ஒருவேளை உன் சரீரத்தை சோர்வடைய செய்திருக்கலாம். പക്ഷേ ஆனால் ആത്മാവ് നിന്നെ വർദ്ധിപ്പിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. ஆவியானவர் உன்னை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். കരങ്ങളെ തട്ടിക്കൊണ്ടെന്ന് പറഞ്ഞേ. கரங்களை தட்டி சொல்லுவோம். പോരാ 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 പോരാ. போதாது, நல்ல கைகளை தட்டி பலமாய். വെല്ലുവിളിയാൽ തകർക്കപ്പെട്ട ചിലതിനകത്തിരിപ്പുണ്ട്. சவாலினால் பாதிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட சிலர் இதற்குள்ள இருக்கீங்க. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார். ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ വർദ്ധിപ്പിക്കാൻ പോകും. இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் உன்னை பெருக பண்ண போகிறார். പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ വർദ്ധിപ്പിക്കാൻ പോവാ. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பெருக பண்ண போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. പോരാ 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 போதாது போதாது, நல்ல கைகளை தட்டி ஜீசஸ். പോരാ போதாது. ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ചു പറ. சில நிமிஷங்கள் கரங்களை தட்டி சொல்லுவோம். കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி நல்ல நல்ல பலமாய். கேரி ஒருவேளை உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி இருக்கலாம், சோர்வடை കരങ്ങളെ അടിച്ച്. ஆனால் உன் ஆவி பலனையும். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். പോരാ. ചിലരെ പരിശുദ്ധമാവ് തൊടുന്നു. சிலரை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். പരിശുദ്ധമാവ് ചിലരെ തൊടുന്നു. பரிசுத்த ஆவியானவர் சிலரை தொடுகிறார். പരിശുദ്ധമാവ് ചിലരെ തൊടുന്നു. பரிசுத்த ஆவியானவர் சிலரை தொடுகிறார். ചിലരുടെ ശാപവാക്കുകൾ കേട്ട് சிலருடைய சாபத்தின் வார்த்தைகளை അവയുടെ പരിശുദ്ധാത്മാവ് എനിക്ക് വീണ്ടും തരുന്നു. அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் எனக்கு தருகிறார். ചിലർ നിന്നെ ശപിച്ചു എങ്കിൽ, சிலர் உன்னை சபித்தார்கள் என்றால், ശാപവാക്കുകൾ പറഞ്ഞു എങ്കിൽ, சாப வார்த்தைகளை சொன்னார்கள் என்றால், വെല്ലുവിളികൾ നടത്തിയെങ്കിൽ, அவே உன்னை சவால் விட்டார்கள் என்றால், ആമേ ദൈവം ഇന്ന് രാത്രി നിനക്ക് വേണ്ടി ഇടപെടുന്നു. தேவன் இந்த இரவுல உனக்காக பேசுகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, ആന്റി, ஓ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டி உங்களை பார்த்து சொல்லுகிறார், നിനക്കെതിരെ വെല്ലുവിളിച്ചവരുണ്ട്. உங்களுக்கு எதிராக சவால் விட்டவர்கள் உண்டு. നിനക്കെതിരെ വെല്ലുവിളിച്ചവരുണ്ട്. உங்களுக்கு எதிராக சவால் விட்டவர்கள் உண்டு. നിന്നെ ശപിച്ചവരുണ്ട്. உங்களை சபித்தவர்கள் உண்டு. നിന്നെ ഇല്ലാതാക്കുമെന്ന് വെല്ലുവിളിച്ചവരുണ്ട്. உன்னை இல்லாமல் பண்ணுவேன் என்று சவால் விட்டவர்கள் உண்டு. കാണിച്ചു തരാമെന്ന് പറഞ്ഞവരുണ്ട്. நான் உனக்கு காட்டி தரேன்னு சொன்னவர்கள் உண்டு. അവരുടെ നടുവിൽ அவர்கள் நடுவிலே നിന്നെയും നിന്റെ കുടുംബത്തെയും உன்னையும் உன் குடும்பத்தையும் ഞാൻ മാനിക്കുമെന്ന്, நான் கனம் பண்ணுவேன் என்று പ്രസീദ എന്ന് പേരുള്ള பிரசீதா என்று பேருள்ள ആന്റിയോട് പരിശുദ്ധമാവ് പറയുന്നു. ஆண்டிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ഓ റാബാന ശാന്താരാ ബാബா. நாம் ஷேலியா ஹதரகஸ்யா. എണീറ്റ് 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 எழும்புங்க எழும்புங்க, എണീറ്റ് ഫ്രണ്ടി വാ. வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. രണ്ടുപേരും വാ. குடும்பமா வாங்க, குடும்பமா வாங்க. ഓ ചൂടാബാരാബാ ശാന്താരാ. ஷேலா ஹஸ்வரகஸ்யாலமா.
ഹല്ലേലൂയ. ஹalleluya. അനി വലിയൊരു വെല്ലുവിളിയുടെയും പ്രതിസന്ധിയുടെ നടുവിലെ ഇന്ന് രാത്രി നീ ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്നു. அடி நீங்க பெரிய சவால் நடுவிலே போராட்டத்தின் நடுவிலே நீங்க வந்திருக்கீங்க. ആമേൻ. വിശ്വാസത്തിൽ പോലും നിൽക്കാൻ താല്പര്യമില്ലാതെ, விசுவாசல கூட நிக்க விருப்பமில்லாதபடி, ആമേൻ, പ്രവചനത്തെയും വെറുത്ത്, தீர்க்க தரிசனத்தை வெறுத்து, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഏതാണ് സത്യം, எது உண்மை, ഏത് ശരി, எது சரி, ഏത് തെറ്റ്, எது தவறு, ഇതാണോ ദൈവത്തിന്റെ വേല, இதுதான் தேவனுடைய ஊழியமா, ഇതാണോ ദൈവത്തിന്റെ പ്രസംഗമാ, இதுதான் இது தேவனுடைய பிரசங்கமா என்று சொல்லி വലിയൊരു ക്വസ്റ്റ്യൻ മാർക്കുമായി ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட ഇന്ന് നീ മുഖാമുഖമായി നിൽക്കുന്നത്, இன்று நீங்கள் முகமுகமாய் நிற்பது, നീ പ്രാർത്ഥിക്കുന്ന രണ്ട് വിഷയം, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ரெண்டு காரியங்கள் உண்டு. ദൈവമേ, தேவனே, എന്റെ തലമുറകൾ വിശ്വാസം വിട്ടു പോവരുത്. என் தலைமுறைகள் விசுவாசத்தை விட்டு விலக கூடாது. ടാനിയയുടെ മേൽ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടും. டானியாவின் மேல் தேவக்கிரியை வெளிப்படுகிறது. ടാനിയ ആരാണ്? டானியா யாரு? ഹല്ലേലൂയ. அவருடைய மகள். ஹalleluya. അവരുടെ ബിസിനസ്സിനകത്ത് ഒരു ലോസ് കാണും. அவருடைய தொழிலிலே ஒரு இழப்பை, லாஸை பார்க்கிறேன். ബേക്കറി പോലത്തെ നടത്തുന്ന பேக்கரி போல ஏதோ ஒரு ஆமென் ஷாப். ആമേൻ. ஆமென். எஸ். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഇന്ന് രാത്രി இந்த இரவுல ദൈവം നിന്നെ കെരീത്തിൽ കൊണ്ടുവന്നത് தேவன் உங்களை கேரித்தில கொண்டு வந்தது തീർന്നു പോകാനല്ല, முடிந்து போகல. നിന്റെ ലൈഫിനെ ദൈവം ചേഞ്ച് ആക്കാൻ പോകും. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ടാനിയയുടെ മേലും ஆமென். டானியேல் மேல், തെറിയുടെ മേലും எரிட மேல் ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகம், ഒരു transformation നടക്കും. ஒரு அபிஷேகம். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள். Fire. அக்கினியை பெற்றுக்கொள். Fire. அக்கினி, 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 அக்கினி. ഇന്ന് രാത്രി இந்த இரவுல ഏലിയാവിന്റെ ദൈവം, எலியாவின் தேவன் നിന്നെ ദൈവം ഇവിടെ കൊണ്ടുവന്നത് உங்களை கொண்டு வந்தார். ഒരു ബദാവൃക്ഷം തളിക്കുന്നത് പോലെ. ஆமென். ஹalleluya. ஒரு பாதா விருஷம் இருக்கிறது போல. Yes, yes. ஜீசஸ். ரபாபாபா ஜூடாபானா ரீகானாபா. Something happening. ஏதோ நடக்கிறது. ஏதோ நடக்கிறது. Tonight. இந்த இரவுல Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள். ரீபாபாபா ഒരു ஷாதனா. വലിയ മാറ്റം. ஒரு பெரிய மாற்றம். ക്ലൈമറ്റ് ചേഞ്ച് ആകുന്നു. ஆமென். கிளைமேட் மாறுகிறது. ക്ലൈമറ്റ് ചേഞ്ച് ആകുന്നു. கிளைமேட் மாறுகிறது. ഓ, எஸ். you are that. You are that. நீதா. You are that. நீதா. Nation changer. ஆமென். ஹalleluya. Nation changer. நீங்க ஆமென் கிளைமேட் தேசத்தை மாற்றுகிறவர். Hallelujah. நீங்க Climate நேஷன் மாற- சேஞ்ச். கிளைமேட் மாற போகிறது. ക്ലൈമറ്റ് മാറാൻ പോവാ. கிளைமேட் மாற போகிறது. നിന്റെയും നിന്റെ തലമുറയുടെയും உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ഇന്നലെ വരെയുള്ള ലൈഫ് സ്റ്റൈൽ അല്ല. ஆமென். நேற்று வரையிலும் இருந்த ஆமென் அல்லது லைஃப் ஸ்டைல் இல்ல. 2025 2025 അടുത്ത ലെവലില്, அடுத்த லெவலுக்கு நேரா, അടുത്ത ലെവലില് அடுத்த லெவலில் ദൈവം കൊണ്ടുപോകുമെന്ന് தேவன் கொண்டு செல்வார் என்று പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ஆவியானவர் ഈ രാത്രി இந்த இரவிலே എന്നോട് പ്രവചിക്കുന്നു. என்னிடத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കെരീത്ത് கேரித்து അവസാനമല്ല, அது முடிவல்ல, തുടക്കം. அதுதான் ஆரம்பமே. അയ്യോ, ഒന്ന് മനസ്സിലായില്ല നിങ്ങൾക്ക്? ஐயோ, உங்களுக்கு புரியலையா? കെരീത്ത് கேரித்து ഫിനിഷിംഗ് ലെവൽ അല്ല, அது முடிவின் கட்டம் அல்ல, ബിഗിനിങ്. அதுதான் ஆரம்பத்தின் കരങ്ങളെ கட்டம். അടിച്ചു പറ, ஐயதடி சொல்லுவோம். I am not finished. ஆமே, முடிக்கிறது இல்ல, I am not finished. நான் முடியல. New entry. ஓ, ஒரு புதிய நுழைவு, New beginning. ஒரு புதிய ஆரம்பம், New beginning. புதிய ஆரம்பம், New beginning. புதிய ஆரம்பம், പുതിയ തുടക്കം. புதிய தொடக்கம். ആവശ്യം. பெற்றுக்கொள். புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள். புதிய தொடக்கத்தை பெற்றுக்கொள். வாழ. തീ, அக்கினி, തീ, அக்கினி, തീ. அக்கினி. ராபாமா சுடாபலா பௌஷியத்தே அல்கராதியாலவா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. Jesus. ഈ യോർദാൻ നദിയുടെ இந்த யோர்தான் நதியின் ഒരു ഭാഗമാണ് കെരീത്ത്. ஒரு பகுதிதான் இந்த கேரித். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ഇല്ലാത്തവന്, தேவன் இல்லாதவனுக்கு, യോർദാൻ ഒരു അവസാനം ആണ് എങ്കിൽ, ஆமென், தேவன் இல்லாதவனுக்கு யோர்தான் ஒரு முடிவு என்றால், അഭിഷേകമുള്ളവന്, அபிஷேகம் உள்ளவனுக்கு അതൊരു തുടക്കമാണ്. அது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. തോട്ടിലെ വെള്ളം വറ്റിയാലും, ஆமென், ஆற்றின் தண்ணீர் வற்றி போனாலும், കാക്കയുടെ വരവ് നിന്നാലും, காகத்தின்
வரவு அது நின்று போனாலும் നീ അവിടെ തന്നെ കാണും. நீ அங்கதான் இருப்பாய். ഒരു പുതിയ തുടക്കത്തിന് വേണ്ടി ஒரு புதிய ஆரம்பத்திற்காக 2025 2025 the new beginning. ஒரு புதிய ஆரம்பம். எஸ், എക്സോഡസ് ഒരു പുറപ്പാട്. ஆமென். யாத்திரை ஆரம்பம், ஒரு யாத்திரை. എന്നോട് ഡിവൈൻ ചർച്ചിനോട് ദൂത് പറയുന്നു. டிவைன் சபையை பார்த்து கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார் 2025 2025 വർഷങ്ങൾ 10-12 വർഷം നീ അധ്വാനിച്ച അധ്വാനത്തിന്റെ ഫലം. ஆமென். 12-15 வருஷங்கள் ஆமென் உழைத்த உழைப்பின் பலன் 2025 2025 ന്യൂ ബിഗിനിങ്, ஒரு புதிய ஆரம்பம். സഭ പെട്ടെന്ന് തഴച്ചു വളരാൻ പോകും. சபை திடீரென்று சொல்லி பூத்து காய்த்து வளர போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ഫുൾ പാക്ഡ് ആവാൻ പോവുകയാണ്. ஃபுல் பேக்ட் ஆக போகிறது. കവിയുന്ന അളവില് நிரம்பி வழிகிற அளவில் ദൈവ സഭയെ നിറയ്ക്കാൻ പോകും. தேவன் சபையை நிரம்ப பண்ண போகிறார். ആന്റി എഴുന്നേറ്റ്. ஆண்டி எழும்புங்க. ബ്രദർ എഴുന്നേറ്റ്. பிரதர் எழும்புங்க. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் என்னோட சொல்லுகிறார், നിങ്ങൾ രണ്ട് വള്ളത്തിൽ കാല് ചവിട്ടി നിൽക്കും പോലെ നിൽക്കുന്നത് ഞാൻ കാണും. நீங்க ரெண்டு படகுல காலை வச்சு நிக்கிறது போல நான் பார்க்கிறேன் உங்களை. Praise the Lord. ஆமென். ഒരിടത്ത് നിൽക്കാൻ സ്റ്റേബിൾ അല്ലാത്ത രീതിയിൽ ஒரு இடத்துல நிக்க ஒரு உறுதி இல்லாதது போல ഇങ്ങനെ നിന്ന് കഴിഞ്ഞാൽ இப்படி நீங்க நிற்பீங்கன்னா ദൈവത്തിന് നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കാൻ പറ്റില്ല. தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. എവിടെയാണോ അഭിഷേകം ഉള്ളത്, எங்கே அபிஷேகம் இருக்கிறதோ അവിടെ ഉറച്ചു നിൽക്കുകയാണ്. அங்கே உறுதியாய் நிற்பீர்கள் என்றார் പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നിന്നെയും നിന്റെ തലമുറയും உன்னையும் உன் தலைமுறையையும் നിന്നെ ശപിച്ചവരുടെ മുമ്പാകെ, சபித்தவர்கள் முன்பாக, നിന്റെ തകർച്ച കാണാൻ ആഗ്രഹിച്ചവർ உன் മുമ്പാകെ, அழிவை பார்க்க விரும்பினவர்களுக்கு முன்பாக ആന്റിയെ പിടിച്ചോ. ஆண்டி பெற்றுக்கொள்ளுங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നിന്നെ ഇല്ലാതാക്കാൻ നോക്കുന്നവരുടെ നടുവിൽ உன்னை இல்லாமல் பண்ணுவேன் என்று பார்ப்பவர்களுக்கு முன்பாக ദൈവം தேவன் നിന്നെ നിന്നാ മാറ്റി പിടിച്ചോ. ஜீசஸ் വിട്ടുകൊടു വിട്ടുകൊടു വിട്ടുകൊടു. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஃபயர், அக்னி, அக்னி. ഒരു ന്യൂ ബിഗിനിങ്, ஒரு புதிய ஆரம்பம், ന്യൂ ബിഗിനിങ്, புதிய ஆரம்பம், ന്യൂ ബിഗിനിങ്, புதிய ஆரம்பம், ന്യൂ ബിഗിനിങ്. புதிய ஆரம்பம். അങ്ങനെ തൊട്ടോ, അങ്ങനെ തൊട്ടോ. ഒരു അഭിഷേകം ദൈവം ഉറപ്പിക്കുക. தேவன் உங்களை உறுதிப்படுத்துகிறார். ദൈവം നിന്നെ അഭിഷേകം തന്ന് ഉറപ്പിക്കുക. தேவனுடைய அபிஷேகத்தை உறுதிப்படுத்துகிறார். ஜீசஸ், ஹalleluya. கைகளை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். പിടിച്ചോ. Fire. எல்லாரும் ஆமென். கரங்களை தட்டி ഒരു വലിയൊരു മിനിസ്ട്രി, ஒரு பெரிய ஊழியம், ഒരു വലിയ മിനിസ്ട്രി. ஒரு பெரிய ஊழியம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி, അന്താര താര താര. ரிபால ஷகபபபரியந்தே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം കൊണ്ടുപോകുന്ന ഒന്നാമത്തെ സ്ഥലം தேவன் கொண்டு போகிற முதல் இடம் കെരീത്. கேரித் ஆற்றங்கரை. രണ്ട് இரண்டாவதாக സീദോൻ. சீதோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പൊ കെരീത്തിൽ വെച്ച് ദൈവം എന്ത് പഠിപ്പിച്ചു? அப்ப கேரித் ஆற்றங்கரையில வைத்து தேவன் என்னத்தை கற்றுக் கொடுத்தார்? വിശ്വാസത്തെ പഠിപ്പിച്ചു. விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സീദോൻ சீதோன் വിശുദ്ധി പഠിപ്പിച്ച സ്ഥലം. அது பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு இடம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. കെരീത് கேரித் വിശ്വാസ ടെസ്റ്റ് ആണെങ്കിൽ அது விசுவாசத்தின் பரீட்சையின் இடம் என்றால், അമേൻ സീദോൻ சீதோன் അമേൻ വിശുദ്ധിയുടെ ടെസ്റ്റ് ആണ്. அது பரிசுத்தத்திற்கு உண்டான பரீட்சை. പുതിയ സീസൺ, புதிய காலம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ പിന്നിൽ ചില ഉറവകൾ അടഞ്ഞു എങ്കിൽ, உனக்கு பின்பதாக சில ஊற்றுகள் அடைக்கப்பட்டது என்றால், അമേൻ ശ്രദ്ധിച്ചോ, നിന്റെ പിന്നിൽ நல்ல கவனிங்க, உனக்கு பின்பதாக നിന്റെ പിന്നിൽ ചില ഉറവകൾ അടഞ്ഞു എങ്കിൽ, உனக்கு பின்பதாக சில ஊற்றுகள் அடைக்கப்பட்டது என்றால், ഹല്ലേലൂയ, ஹalleluya, ദൈവം നിനക്ക് വേണ്ടി പുതിയ ചില വാതിലുകളെ തുറക്കാൻ പോകും. தேவன் உங்களுக்காக சில புதிய வாசல்களை திறக்க போகிறார். പിന്നിൽ വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ, பின்பாக வாசல்கள் அடைக்கப்பட்டது என்றால், മുമ്പിൽ ദൈവം വാതിൽ തുറക്കാൻ പോകും. முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார். ആമേൻ. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പിന്നിൽ വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ, உங்களுக்கு பின்னாடி வாசல் அடைக்கப்பட்டதுன்னா,
മുമ്പിൽ ദൈവം വാതിൽ തുറക്കും. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வாசலை திறந்து வைப்பார். പിന്നിൽ അടഞ്ഞ വാതിലിനെ ഓർത്ത് നീ വിഷമിക്കണ്ട. பின்னாடி அடையப்பட்ட வாசலை நினைச்சு நீ கவலைப்படாத. മുമ്പിൽ നീ പ്രതീക്ഷിക്കാത്ത ചില വാതിലുകൾ തുറക്കാൻ പോവാ. முன்னாடி நீயே எதிர்பார்க்காத வாசல்கள் உனக்கு திறக்கப்பட போகிறது. നീ കണ്ടിട്ടില്ലാത്ത ദൈവം തുറക്കാൻ പോവാ. ஓடி பார்த்துராத கதவு திறக்கப்பட போகிறது. നിന്റെ പിന്നിൽ ഒരു വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ, உனக்கு பின்பதாக ஒரு வாசல் அடைக்கப்பட்டது என்றால், നിന്റെ മുമ്പിൽ உனக்கு முன்பாக രണ്ട് വാതിൽ തുറക്കാൻ പോവാ. ரெண்டு விதமான வாசல் திறக்கப்பட போகிறது. ஹalleluya. எஸ், മനസ്സിലായോ നിങ്ങൾക്ക്? புரிந்ததா? പിന്നിൽ ഒരു വാതിൽ അടഞ്ഞു എങ്കിൽ, பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு வாசல் அடைக்கப்பட்டது என்றால், നിന്റെ മുമ്പിൽ രണ്ട് വാതിൽ തുറക്കും. உங்களுக்கு முன்பதாக ரெண்டு வாசல் திறக்கப்படும். കലത്തിലെ മാവ് നിറയും. ஆமென் ஜீசஸ். കലത്തിലെ മാവ് നിറയും. களத்துல ஆமென் மாவு நிரம்பும். ഭരണിയിൽ എണ്ണയും നിറയും. குடத்துல எண்ணெயும் நிரம்பும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലാകുന്നവർ ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. புரிந்து கொண்டவங்க கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഒരു വെൽത്ത് ട്രാൻസ്ഫർ നടക്കാൻ പോകുന്നു. ஆமென். ஒரு வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ആരാണോ ഫിനാൻഷ്യൽ ഏരിയയിൽ ബുദ്ധിമുട്ടുന്നത്, ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധമാ പറയുന്നു, ഒരു വെൽത്ത് ട്രാൻസ്ഫർ ഈ രാത്രി നടക്കാൻ പോകുന്നു. பொருளாதாரத்துல யார் நெருக்கப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, இந்த இரவுல ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு ஆமென் ஃபைனான்சியல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കരീത്തിൽ നിന്ന് നീ ഓടിക്കേറുന്നത്, கேரத்திலிருந்து நீ ஓடி ஏறுகிறது വെൽത്ത് ട്രാൻസ്ഫർ നടക്കുന്ന സീദോനിലാണ്. ஆமென். வெல்த் பொருளாதாரம் பரிமாற்றம் அடைகிற இடத்துலதான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെ നിന്നെ കാത്തിരിക്കുന്നത് அங்கே ஆமென் உங்களுக்கு காத்திருப்பது ഒരു ബ്ലെസ്സിംഗ് അല്ല, ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ഒരു ഡബിൾ ബ്ലെസ്സിംഗ്. ஒரு இரட்டி தனையான ஆசீர்வாதம். വെറും ഒരു ബ്ലെസ്സിംഗ് അല്ല, வெறும் ஆசீர்வாதம் அல்ல, ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ്, ഡബിൾ ബ്ലെസ്സിംഗ് നീ കണ്ടിരിക്കും. இரட்டத்தனையான அபிஷேகத்தையும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் நீ கண்டிருப்பாய். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ഏലിയാവിനെ സീദോനിൽ വച്ച് தேவன் எலியாவை சீதோனில் வைத்து വിശുദ്ധി പഠിപ്പിച്ചു. பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എങ്ങനെയാ പഠിപ്പിച്ചേ? எப்படி கற்றுக் கொடுத்தார்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ സീദോനിൽ പോയപ്പോ சீதோனுக்கு போன போது ഒരു 3 വർഷം ஒரு 3 வருஷம் ഒരു വിധവയുടെ വീട്ടിലാ താമസിച്ചത്. ஒரு விதவையின் வீட்டில தான் அவர் குடியிருந்தார். 6 മാസം കേരീത്തിലും 6 மாதம் கேரித் ஆற்றங்கரையிலும் 3 മാസം സീദോനിലും. 3 வருஷங்கள் ஆமென் சீதோனிலும். ഈ സീദോനിലെ വിധവ എന്ന് പറയുന്നത് இந்த சீதோனின் விதவை என்று சொன்னது ഒരു ചെറിയ പെൺകുട്ടിയായിരുന്നു. ஒரு சிறிய பெண் பிள்ளையாயிருந்தார். മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிஞ்சுதா? സീദോനിലെ വിധവയെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ சீதோனின் விதவையை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது അവളുടെ ചെറുപ്രായത്തിലെ அவருடைய சின்ன வயதில ഭർത്താവ് നഷ്ടപ്പെട്ട ഒരു പെണ്ണ്, கணவன் இழந்த ஒரு பெண் தான் அவள். ഒരു ചെറിയ കുഞ്ഞുള്ളൊരു പെണ്ണ്, ஒரு சின்ன வயதே நிரம்பிய ஒரு பெண். ഈ പെണ്ണിന്റെ വീട്ടിൽ 3 വർഷം ഏലിയാവ് നിന്നു. இந்த பெண் வீட்டில 3 வருஷங்கள் எலியா இருந்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 3 വർഷം ഈ വിധവയുടെ വീട്ടിൽ ഏലിയാവ് നിന്നിട്ടും 3 வருஷங்கள் எலியா இந்த விதவையின் வீட்டில இருந்த பின்பும் ഉറപ്പായിട്ട് உறுதியாய் പാപം ചെയ്യാൻ ചാൻസ് ഉണ്ട്. பாவம் செய்ய அதிக வாய்ப்பு உண்டு. ചെയ്തില്ല. ஆனால் அவர் செய்யவே இல்லை. പാപം ചെയ്യാൻ സാഹചര്യം ഉണ്ടായിരുന്നിട്ടും பாவம் செய்ய வாய்ப்புகள் நிறைந்திருந்த பின்பும் അവിടെ ഏലിയാവ് ജയിച്ചു. அங்கே எலியா ஜெயித்தார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். അതിന്റെ പേര് അഭിഷേകം. அதற்கு பேருதான் அபிஷேகம். ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. இந்த இரவில் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വിശുദ്ധി ഏലിയാവ് ആമേൻ പഠിച്ചു. பரிசுத்தத்தை எலியா அங்கே வைத்து கற்றுக்கொண்டார். സകല സാഹചര്യങ്ങളെയും ഏലിയാവ് ജയിച്ചു. எல்லா சூழ்நிலைகளையும் எலியா ஜெயித்தார். ഈ സീദോനിലാണ്, നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണേ, நல்லா கவனிங்க, இந்த சீதோன்ல தான், ഈ സീദോനിലാണ് இந்த சீதோனில் தான் ബാലിന്റെ ഹെഡ് ഓഫീസ് ഉണ്ടായിരുന്നു. ஆமென், தலைமை ஆமென் அலுவலகமே பாலுக்கு அங்கதான் இருந்துச்சு. ബാലിന്റെ ഹെഡ് ഓഫീസ് എവിടെയായിരുന്നു? பாகாலுடையதான ஹெட் ஆபீஸ் எங்க இருந்தது? സീദോനിൽ.
சீதோனில் അവിടെ 3 വർഷം அங்கே 3 வருஷங்கள் ബാലിന് വിരോധമായി ഏലിയാവ് പ്രാർത്ഥിച്ചു. பாகாலுக்கு விரோதமாக எலியா ஜெபித்தார். ബാലിന്റെ മുക്കും മൂലയും പ്രാർത്ഥിച്ച് ഏലിയാവ് ബന്ധിച്ചു കളഞ്ഞു. ஆமென். பாகால் இருந்த முக்கு மூலையிலெல்லாம் எலியா ஜெபித்து கிழித்தெறிந்து விட்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആഹാബിനെ 3 വർഷം കൊണ്ട് ഏലിയാവ് ബന്ധിച്ചു. ஆகாபை 3 வருஷத்திற்கு கொண்டு அவன் எலியா கட்டி போட்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏലിയാവ് 3 വർഷം അവിടെ താമസിച്ചു. எலியா 3 வருஷங்கள் அங்கே தங்கியிருந்தார். രഹസ്യത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നവന് ரகசியமாய் ஜெபிக்கிறவனுக்கு പരസ്യമായ ഒരു ജയമുണ്ട്. வெளிப்படையாய் ஒரு வெற்றி உண்டு. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ആരും കാണാതെ പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു ജനറേഷൻ ഉണ്ട്. யாருக்குமே தெரியாத ஒரு தலைமுறை மறைந்திருந்து ஜெபிக்கிறது உண்டாண்டா. 2024 വരെ 2024 வரை നിന്റെ അഭിഷേകം പുറലോകം കണ്ടിട്ടില്ല എങ്കിൽ ஒரு அபிஷேகம் குறைந்து போயிருக்காது. 2024 വരെ 2024 வரை നിന്റെ അഭിഷേകം പുറം ലോകം കണ്ടില്ല എങ്കിൽ உங்களுடைய அபிஷேகத்தை வெல்ல ஜனங்கள் பார்க்காவிட்டாலும் 2025 பரஸ்யமாய் வெளிப்படையாய் നിന്റെ അഭിഷേകത്തെ உன் அபிஷேகத்தை ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോകുകയാണ്. தேவன் வெளியே கொண்டு வர போகிறார். കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏലിയാവിന്റെ വിശുദ്ധി കാണണം എങ്കിൽ எலியாவின் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டுமானால் ശ്രദ്ധിക്കണേ. கவனிங்க. ഏലിയാവിന്റെ വിശുദ്ധി കാണണമെങ്കിൽ எலியாவின் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டுமானால் നിങ്ങൾ എലീശയെ ഒന്ന് നോക്കണം. நீங்க எலிசாவை பார்க்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കാരണം ഏലിയാവിന്റെ ഫ്രണ്ടാ എലീശ. ஏன்னா எலியாவுடைய ஃப்ரெண்ட் தான் எலிசா. എലീശയുടെ ഫ്രണ്ടാ ഏലിയാവ്. எலிசாவுடைய ஃப்ரெண்ட் தான் எலியா. ഇനി എലീശയെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ நீ எலிசாவை குறித்து கற்றுக்கொண்டால் 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 2 ராஜாக்களின் புத்தகம் 4-ാം അധ്യായം 4ஆம் அதிகாரம் 9-ാമത്തെ വചനം പഠിക്കുമ്പോൾ 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது അവിടെ ഒരു സ്ത്രീ ശൂലേംകാരത്തി പറയുന്നത് அங்கே சூலேமிய ஸ்திரீ சொல்கிறார், അവൻ എലീശ எலிசா നോട്ടത്തിൽ പ്രശ്നമുള്ളവനെന്നല്ല, அவர் பார்வையில பிரச்சனை உள்ளவர் அல்ல, പണം മോഹി എന്നല്ല, அவர் பணத்தை விரும்புகிறவர் அல்ல, അവൻ വിശുദ്ധ പുരുഷനെന്നാണ് പറയുന്നത്. அவள் பரிசுத்த அவர் ஊழியக்காரன் என்று நான் தேவனுடைய மனுஷனாக அவர் கண்டார். ശൂലേംകാരത്തി തന്റെ ഭർത്താവ് വന്നപ്പോ சூலேமிய ஸ்திரீ அவருடைய கணவன் வந்தபோது അമ്മ പറയുകയാണ്, அவர் சொல்கிறாள், ചേട്ടാ அத்தா ആ എലീശ ഉണ്ടല്ലോ, எலிசா இருக்கிறாரே, നീ ഇല്ലാത്ത സമയം നോക്കി நீங்க இல்லாத நேரம் பார்த்து എന്റെ വീട്ടിനകത്ത് വന്ന് என் வீட்டுக்குள்ள ஏறி ഡിസ്റ്റർബ് ചെയ്തെന്നല്ല, என்னை தொந்தரவு செய்தான் என்று அல்ல. ഒരു അമ്മയും പറഞ്ഞേ. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ഭർത്താവ് വന്നപ്പോൾ ശൂലേംകാരത്തി പറഞ്ഞത്, கணவன் வந்தபோது இந்த அந்த சூலேமிய ஸ்திரீ சொன்னது, വിശുദ്ധിയുള്ള ഒരു ദൈവ പുരുഷനെ കണ്ടു, பரிசுத்தமுள்ள தேவனுடைய மனுஷனை பார்த்தேன், അവന്റെ പേര് அவர் பேர் എലീശ എന്നായിരുന്നു. எலிசா என்று இருந்தது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். നിന്നെ നോക്കി ജനം പറയും, உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லுவார்கள், നീ വിശുദ്ധനാണ്. நீ பரிசுத்தவான். അവിടെ ശ്രദ്ധിക്കണം, அங்க கவனிக்கணும். ഒത്തിരി വർഷം എലീശ ഈ ശൂലേംകാരത്തിന്റെ വീട്ടിൽ നിന്നിട്ടും அநேக வருஷங்கள் இந்த எலிசா இந்த சூலேமிய ஸ்திரீ வீட்டில் இருந்த பின்பும் ഇവിടെ എന്താണ് നടക്കുന്നതെന്ന് എലീശയ്ക്ക് അറിയത്തില്ല. என்ன நடக்கிறது என்று கூட எலிசாவுக்கு தெரியாது. അതുകൊണ്ട് ഗേഹസിയോട് ചോദിച്ചു. அதனால கேயாசியின் இடத்துல எலியா கேட்கிறார். ഗേഹസി പറഞ്ഞു, கேயாசி சொன்னார், പുള്ളിക്കാരത്തിയുടെ ചുണ്ടിന്റെ താഴെ ഒരു മറുകുണ്ട്, ஆமென், அவளுடைய உதட்டுக்கு கீழே ஒரு பருவு இருக்கு, 3 നേരം ലിപ്സ്റ്റിക് ഇടും, 3 வேளையும் லிப்ஸ்டிக் போடுறா, നല്ല കാണാൻ ലുക്കുള്ള ഒരു സ്ത്രീയാ, பார்க்க அழகான ஸ்திரீ. അവൻ ഭൗമിക ശാസ്ത്രവും ഭൂമി ശാസ്ത്രവും എല്ലാം എടുത്തോണ്ടിരുന്നവനായിരുന്നു. அவன் பூமி சாஸ்திரமும் அவன் சரீர பிரகாரம் எல்லா சாஸ்திரமும் எடுத்து போட்டான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര സമ്പത്തുണ്ടെന്നൊക്കെ നോക്കുന്നവനായിരുന്നു ഗേഹസി. எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாக்குறவனா தான் அந்த கேயாசி இருந்தான். അല്ലെങ്കിൽ എലീശയ്ക്ക് ഒന്നും അറിയത്തില്ല. ஆனா எலிசாவுக்கு ஒன்றுமே தெரியாது. കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்துதிப்போம். നീ അഭിഷേകം ഉള്ളവനാണെങ്കിൽ, நீ
நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றால் അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, നീ അഭിഷേകം ഉള്ളവനാണ്. நீங்கள் அபிஷேகம் உள்ளவர் என்றால் അടുത്തിരിക്കുന്നവന്റെ നന്മ നോക്കി പോകരുത്. பக்கத்துல இருக்கிறவங்க நன்மையை பார்த்து போக கூடாது. നിന്നെ ഏൽപ്പിച്ച ശുശ്രൂഷ ചെയ്ത് മുന്നോട്ട് പൊയ്ക്കൊണ്ടിരിക്കണം. உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முன்னேற வேண்டும். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். പോരാ പോരാ പോരാ, போதாது போதாது போதாது. it is the time for deliverance. இது விடுதலையின் நேரம். കരങ്ങളെ അടിച്ച്, கரங்களை தட்டி ஹalleluya ഹല്ലേലൂയ. പോരാ, ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. தேவனை துதிப்போம், தேவனை துதிப்போம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஹalleluya. ഏലിയാവ് സീദോനിൽ വിശുദ്ധിയോടെ 3 വർഷം താമസിച്ചു. எலியா சீதோனில் பரிசுத்தத்தோடு 3 வருஷம் அவர் குடியிருந்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 3 വർഷത്തെ പ്രാർത്ഥന കഴിഞ്ഞിട്ട് ഏലിയാവ് അങ്ങോട്ട് എഴുന്നേറ്റു. 3 வருஷத்தின் ஜெபம் முடிந்து எலியா அங்கே எழும்பினார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ദൈവം ഒരു എക്സ്പയറി ഡേറ്റ് ഇട്ടിട്ടുണ്ട്. உங்க ஜெபத்திற்கு தேவன் ஒரு காலாவதி நாளை வைத்திருக்கிறார். ആ എക്സ്പയറി ഡേറ്റ് കഴിഞ്ഞപ്പോ அந்த எக்ஸ்பைரி நாள் முடியும்போது ഏലിയാവ് എഴുന്നേറ്റു. எலியா எழும்பினார். എന്നിട്ട് ആഹാബിനോട് പറഞ്ഞു, அவர் ஆகாபை பார்த்து சொன்னார், നീ എന്റെ മുടിയെ വെട്ടിയാൽ, நீ என் முடியை வெட்டினாலும், നീ എന്റെ മുടിയെ വെട്ടിയാൽ நீ என் முடியை வெட்டினால் നിന്റെ തലയെ ഞാൻ വെട്ടും. உன் தலையை நான் வெட்டுவேன். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാണ്, கரங்களை தட்டி சொல்லுவோம், ഏ പിശാചേ, பிசாசே, നീ എന്റെ മുടി വെട്ടാൻ വന്നാൽ நீ என் முடியை வெட்ட வந்தா നിന്റെ തലയെ തകർക്കാനുള്ള ശക്തിയോടെ உன் தலையை வெட்டக்கூடிய வல்லமையோடு ഞാൻ വന്നിരിക്കുന്നു. நான் வந்திருக்கிறேன். കരങ്ങളെ അടിച്ചു. கரங்களை தட்டி ഓ, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ഹല്ലേലൂയ. ஹalleluya. മന്ത്രവാദിയോട് പറ, மந்திரவாதியை பார்த்து சொல்லுங்க, നീ എന്റെ മുടി വെട്ടിയത് நீ என் முடியை வெட்டினது നിന്റെ തല പോകാൻ വേണ്ടിയിട്ടാണ്. வான் தலை போறதுக்கு தான். இதெல்லாம் കണ്ടിട്ടില്ലേ? நீங்க பாத்திருக்கீங்களா? നിങ്ങളുടെ വീണുപോയ തലമുടി എടുത്തു വെച്ച് മന്ത്രവാദം ചെയ്യുന്നത്, உங்க விழுந்த தலைமுடியை வச்சு மந்திரவாதம் செய்யறது, നഖം എടുത്ത് മന്ത്രവാദം ചെയ്യുന്നത്, நகத்தை எடுத்து போய் மந்திரவாதம் செய்யறது, നീ ചവിട്ടിയ മണ്ണിനെ എടുത്ത് മന്ത്രവാദം ചെയ്യുന്നത്, நீ மிதித்த கால் மிதி அந்த மண்ணை வச்சு மந்திரவாதம் செய்யறது, അത് നിന്റെ നാശത്തിന് വേണ്ടിയിട്ടല്ല. அது உன் அழிவுக்காக அல்லவே அல்ல. ശത്രുവിന്റെ തല നീ കാരണം തകരാൻ പോവാ. சத்துருவின் தலை உன் நிமித்தமாய் உடைய போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், ഹല്ലേലൂയ. ஹalleluya. 3 വർഷത്തെ പ്രാർത്ഥന കഴിഞ്ഞ് 3 வருஷத்தின் ஜெபம் முடிந்து പട്ടണത്തിന്റെ താക്കോലുമായി ഏലിയാവ് എഴുന്നേറ്റ് വരിക. பட்டணத்தின் திறவுகளோடு சாவியோடு கூட எலியா எழும்பி வருகிறார். നിന്റെ കയ്യിൽ താക്കോൽ ഉള്ളത് കൊണ്ടാണ് உன் கையிலே அந்த திறவுகள் இருப்பதனாலதான் ആ വിധവയുടെ കുഞ്ഞ് മരിച്ചു പോയിട്ടും அந்த விதவையின் பிள்ளை மரித்த பின்பும் അവനെ തിരിച്ച് ജീവങ്കിലേക്ക് കൊണ്ടുവന്നത്. அவனை மறுபடியும் உயரடைய செய்தார். 3 വർഷം പ്രാർത്ഥിച്ച ഏലിയാവ് 3 வருஷம் ஜெபித்த எலியா ബാലിനെ പൂട്ടി, வாகாலை பூட்டி போட்டான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവന്റെ സകല ശക്തികളെയും പൂട്ടി. அவருடைய எல்லா வல்லமைகளையும் பூட்டி போட்டான். യോങ്കിച്ചയുടെ പുസ്തകത്തിൽ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, யோங்கிச்சோ பாலியங்கிச்சோ அவருடைய புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ച് நாங்கள் ஜெபித்து കൊറിയയിലെ എല്ലാ ദുഷ്ടശക്തികളെയും ബന്ധിച്ചു. கொரியா தேசத்தின் எல்லா அசுத்த ஆவிகளையும் நாங்கள் கட்டி போட்டு விட்டோம். അതുകൊണ്ടാണ് ഞങ്ങളുടെ സഭ വളർന്നത്. அதனாலதான் எங்க சபை வளர்ந்து பெருகுகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இரவுல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ഹല്ലേലൂയ. ஹalleluya. പിശാചിന്റെ ഹെഡ് ഓഫീസിനെ പ്രാർത്ഥിച്ച് പൂട്ടുന്ന ഒരു തലമുറ, பிசாசின் ஹெட் ஆபீஸை ஜெபித்து உடைத்தெறிகிற ஒரு தலைமுறை ഇന്ന് രാത്രി ദൈവം അഭിഷേകം ചെയ്യാം. இந்த இரவுல தேவன் அப்படிப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் தேவனை துதிப்போம். 3 3 കർമ്മേൽ, கர்மேல். വിശ്വസ്തതയുടെ സ്ഥലം. പറഞ്ഞേ, சொல்லுங்க, உண்மை இடம். വിശ്വസ്തതയുടെ സ്ഥലം. அது உண்மையின் இடம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രികാല ദൈവം നിന്നെ നെക്സ്റ്റ് ലെവലിൽ കൊണ്ടുപോകാം. இந்த இரவுல கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நேராய் உங்களை കർമ്മേലിൽ ഏലിയാവ് കയറി கர்மேலிலே எலியா ஏறினார். 12 കല്ലെടുത്ത് വെച്ചു. 12 கற்களை எடுத்து வைத்தார். 12 കല്ല് 12 ഗോത്രത്തെ കാണിക്കുന്നു. 12 கற்களும் 12 கோத்திரத்தை காண்பிக்கிறது. Praise the Lord. ஆமென். എന്നിട്ട് ഈ കല്ലിനെ ചൂണ്ടിട്ട് ഏലിയാവ് പറഞ്ഞു, இந்த கல்லை கை நீட்டி எலியா சொன்னார், ഹേ ആഹാബേ, ஹே ஆகாபே, ഹേ ഇസബേലേ, ஹே இசபேலே, ഹേ ബാലേ, ஹே பாகாலே, ഹേ ബാലിന്റെ മന്ത്രവാദിയേ, ஹே பாகாலி மந்திரவாதிகளே, ഹേ അശേര പ്രതിഷ്ഠകളെ, ஹே தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரர்களே, ഒന്ന് പോലും இதுல ஒன்றை கூட നിനക്ക് തൊടാൻ പറ്റത്തില്ല. உன்னால் தொடவே முடியாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കും? இந்த இரவுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? എല്ലാവരും പ്രാർത്ഥനയുടെ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റാണ്.
எல்லாரும் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசன்னில் എഴുന്നേറ്റ് தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். പ്രാർത്ഥിച്ച് ஜெபிப்போம். ഈ 12 കല്ലുകളെയും അടുക്കി വെച്ചിട്ട് இந்த 12 கற்களை அடுக்கி வைத்து எலியா ഒരു 3.5 മിനിറ്റ് പ്രാർത്ഥിച്ചു. 3.5 நிமிஷம் ஜெபிச்சார். കർത്താവേ നീ എന്താണോ എന്നോട് ചെയ്യാൻ പറഞ്ഞത്, நீர் என்ன என்னிடத்தில் செய்யும்படியாய் சொன்னீரோ അതെല്ലാം ഞാൻ ചെയ്തു. அதை எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன். Praise the Lord. ஹல்லேலூயா. 3 വർഷവും 6 മാസവും ഏലിയാവ് പ്രാർത്ഥിച്ചു. 3 வருஷமும் 6 மாதமும் எலியாவு ஜெபித்தார். രഹസ്യത്തിൽ പ്രാർത്ഥിച്ചു. ரகசியமாய் அவர் ஜெபித்தார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. രഹസ്യത്തിൽ 3.5 വർഷം പ്രാർത്ഥിച്ച ഏലിയാവിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ரகசியமாய் எலியா ஜெபித்த 3.5 வருஷத்தின் ஜெபத்திற்கு 3.5 മിനിറ്റ് കൊണ്ട് 3.5 நிமிஷத்திற்குள்ளாக പരസ്യത്തിൽ ദൈവം മറുപടി അയച്ചു. வெளிப்படையாய் கர்த்தர் தேவன் பதிலை அனுப்பினார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். പോരാ പോരാ പോരാ, போதாது. ഇന്ന് രാത്രി ഇതിനകത്ത് இதற்குள்ளே ആമേൻ വർഷങ്ങൾ പ്രാർത്ഥിച്ച ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, வருஷங்களாய் ஜெபித்த யாராவது இருந்தால், ആമേൻ ചില നിമിഷങ്ങൾക്കകത്ത് சில நிமிஷத்துக்குள்ளே ദൈവം മറുപടി തരാൻ പോകുന്നു എന്ന് தேவன் பதிலை தரப் போகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவி நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். നിർത്തരുത്, കരങ്ങളെ അടിച്ചു പ്രാർത്ഥിച്ചു. யாரு கை தட்டுறதை நிறுத்தாதீங்க. நல்ல கைகளை தட்டி ஜெபிப்போம். കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி അന്യഭാഷ പറഞ്ഞ് அந்நிய பாஷை சொல்லி വർഷങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചതിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് பல வருஷமாய் ஜெபித்த உன் ஜெபத்திற்கு 3 വർഷവും 6 മാസവും 3 வருஷமும் 6 மாதமும் പ്രാർത്ഥിച്ച ഏലിയാവിന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ஜெபித்த எலியாவின் ஜெபத்திற்கு അവൻ 3.5 മിനിറ്റ് കൊണ്ട് 3.5 நிமிஷத்திற்குள்ளாக ദൈവം മറുപടി അയച്ചതുപോലെ தேவன் பதிலை அனுப்பினது போலவே നിന്റെ വിഷയത്തിനകത്ത് உன் காரியமாய் ദൈവം ഒരു അത്ഭുതം ചെയ്യാമോ? தேவன் அற்புதம் செய்ய போகிறார். പോരാ പോരാ, போதாது ഓ ചൂടാ ഗമന ഗമന രഹിതേ ரக்காபாரி பலபௌடா வைடம் ஜெகநாதியாதே താര 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 ഔടാദാരി கர்ரகதே வைடம் ஜெகநாதியாதே சுடபாராதர அந்தர வைடே தேரா தேரம் தேரவலந்தே ஸ்ரீமானாமா சூடபலந்தர வைடாரகதம் பிரபாரிக்க தேரம் 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 தேரே അസന്തകാരതേ உடபலமோ சந்தர வைடம் ஜாரகதம் தர வைடம் குடபலமௌடா ഏതൽ കാനകരഹിത ശബ്ദേ ഓ സോന തേര 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 അല്ലാഹുവേ தேவமானே வைடம் தான ஔடமான உடபலமௌடே ഈടാരഗത வந்தபாரா ദൈവജമന வைஷாரேகே ദൈവലവൗടേ அக்கபாரா ചൂടമാനേ சூடாவானே ഈരത്തേര தீவாலாபா ദൂരമാന உடபலமௌடே ഈടകരാജ அத்தம் வைடா ഏതകരാജ உடபலமௌடே അഭിഷേകം வைடம் தாரா അഭിഷേകം அபிஷேகம் അഭിഷേകം அபிஷேகம் അഭിഷേകം அபிஷேகம் അഭിഷേകം அபிஷேகம் തൊടട്ടെ. ഇന്ന് அபிஷேகம் രാത്രി அக்கடி அக்கடி കൈയടിച്ച് ആരാധിക്കുക. ஆமென் அக்கடி കൈയടിച്ച് கைகளை தட்டி നിന്റെ എല്ലാ പോരാട്ടങ്ങളും எல்லா போராட்டங்களும் എല്ലാ போர்களும் എല്ലാ പൈശാചിക ശക്തികളും எல்லா பிசாசு வல்லமைகளும் ഇന്ന് രാത്രി இந்த இரவுல കെട്ട് കള്ളപ്പിശാച് ஓ கட்டு எல்லாம் ஆமென் வெளியேறு கள்ள பிசாசே വിട്ടുപോ. வெளியேறு Get out. வெளியே போ Get out. வெளியே போ ഓ എപ്പത്തോട് വിട്ടുപോ. ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறு. It is the time for revival. இது எழுப்புதல் நேரம். It is the time for revival. இது எழுப்புதல் நேரம். Revival. எழுப்புதல் Need. அக்கடி Need. அக்கடி Need. அக்கடி 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 ரிபா காமா வைடா ராபா நீரா பாரு எலிசாவின் மேல் விழுந்தது போல ஒரு தீர்க்கதரிசன அசைவு கௌசல்யாவின் மேல தெய்வ சக்தி இறங்குது. தேவ வல்லமை இறங்குகிறது.
പൗഡ രഗത രഗത റീവൻ പൗഡ ജീവൻ താര വൈശം പാര ദൂര പാര വൈരം വേരെ തിബല കമന വൈരം തകല ചകന രഗത പുടമല പൗഡ തത പുട ബാണ ഹേ ഓറക അരേകെ അഭിഷേകം 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 പോട പോട പെട്ടുകൾ 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 പുടമല പെട്ടുകൾ ഉടയട്ടു പെട്ടുകൾ മകളെ പെട്ടുകൾ അഭിഷേകം അഭിഷേകത്തെ പെട്ടുകൾ അഗ്നി അഗ്നി എല്ലാ കൈകളിലും யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அபிஷேகம் எல்லா கரங்களை மூடி வாயிலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம் அக்னி 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 ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya விமானா விமனமௌரே வைடாரக பரமர ஷதரியாபே ஓ ரகமம ഡോറ ഡോറ ആരാണ് ഡോറ ഡോറ യാർ ഡോറ 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 യാർ ഡോറ ഡോറ എന്ന പേരുള്ള ആരെങ്കിലും ഉണ്ടോ ഡോറ എന്ന പേരുള്ള யாராவது இருக்கீங்களா ഹല്ലേലൂയ നാളെ വരും நாளைக்கு வருவாங்களா ഓക്കെ ഡോറയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു டோராவுக்காக ஜெபிக்க தேவ ஆவியானவர் என்னோடு சொல்கிறார் പ്രാർത്ഥിച്ചോ ஜெபிப்போ കാലേബ് ആരാണ് காலேப் யார் കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തിട്ട് கரங்களை தட்டி தேவனை துதிப்போ ഡോറയുടെ മേലും കാലാബിന്റെ മേലും டோராவின் மேலும் காலேபின் மேலும் ഒരു പ്രൊമോഷൻ വരുന്നു എന്ന് ஒரு ப்ரமோஷன் வருகிறது என்று പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയാൻ പറയുന്നു பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார் ഒരു വെൽത്ത് ട്രാൻസ്ഫർ നടക്കാൻ പോവാ ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയാൻ പറയുന്നു பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார் യെസ് ലോർഡ് ജീസസ് ஜீசஸ் പാണ്ഡ്യൻ ആരാണ് പാണ്ഡ്യൻ பாண்டியன் யார் பாண்டியன் വാ ഫ്രണ്ടി വാ வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க ഓ ജീസസ് ഹല്ലേലൂയ ஹalleluya ജീസസ് ഹല്ലേലൂയ ஹalleluya മോനെ പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ തൊടുന്നു மகனே பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார் പൂർണ്ണി ആരാണ് പൂർണ്ണി பூர்ணி யார் பூர்ணி കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம் ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ഫിലിപ്പ് ആരാണ് பிலிப் யார் ഫിലിപ്പ് ஞானஸ்நான பெற்ற യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் മോനെ നിന്റെ വർക്ക്ഷോപ്പ് ഇപ്പൊ ലോസിലാ പോയിക്കൊണ്ടിരിക്കും மகனே உங்க வர்ஷிப் இப்ப லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு ആണോ அப்படியா വെൽഡിംഗ് വർക്ക്ഷോപ്പ് ആണോ வெல்டிங் வர்ஷிப்பா കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് கரங்களை தட்டி தேவனை துதிப்போம் അവനോട് പറയുന്നു பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார் സീദോനിലാണ് നീ ഇരിക്കുന്നത് சீதோனிலே தான் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள் നീ കെരീതിന്റെ അനുഭവം വിട്ട് நீங்கள் கேரீத்தின் அனுபவத்தை விட்டு നീ സീദോനിൽ ദൈവം നിന്നെ കൊണ്ടുവന്നത് உங்களை சீதோனில் தேவன் கொண்டு வந்திருக்கிறார் ദൈവം നിന്നെ ഒരു വെൽത്തിൽ അനുഗ്രഹിക്കാൻ വേണ്ടിട്ട് தேவன் உங்களை ஒரு வெல்த்ல பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும்படி നീ എവിടെ നിന്ന് ഇറങ്ങിപ്പോയോ நீ எங்கிருந்து ஆமே இறங்கி சென்றாயோ നീ അവിടെ തിരിച്ചു വരികയാണെങ്കിൽ ஆமே அங்கிருந்து கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருகிறார் നിന്നെ ദൈവം ഡബിൾ മടങ്ങായി கர்த்தர் உங்களை ரெட்டத்தனையாய் ദൈവം നിന്നെ അഭിഷേകം ചെയ്യും தேவனுடைய அபிஷேகம் பண்ணுகிறார் அக்னி ஜீசஸ் கட்டுகள் உடையட்டும் ഹോളി സ്പിരിറ്റ് பரிசுத்த ஆவியானவர் ഹോളി സ്പിരിറ്റ് പിടിച്ചോ പിടിച്ചോ ஆவியானவர் പിടിച്ചോ പൊട്ടി മാറ உடைந்து வெளியேறட்டும் പൊട്ടി മാറ உடைந்து வெளியேறு അന്തര 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 ராகா பாபா 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 சுரவரியா ശകര ബാബാ ரீபா பாபா ராகந்தல Mighty Spirit. பலமான வல்லமை ராம்ஷேரியா பரகஸ்தனா ഓ ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ கரங்களை தட்டி தேவனை துதிப்போம் ഹല്ലേലൂയ രാജാവിന് ഹല്ലേലൂയ ദൈവത്തിന് ഹല്ലേലൂയ കർത്താവിന് ഹല്ലേലൂയ യേശുവിന് ഹല്ലേലൂയ രാജാവിന് ഹല്ലേലൂയ ദൈവത്തിന് ഹല്ലേലൂയ കർത്താവിന്
ജനങ്ങളെ തൊട്ടു കുരിട സകലരെയും യേശു സൗഖ്യമാക്കി കോയമ്പത്തൂർ എന്ന നാട്ടിൽ യേശു ജനങ്ങളെ തൊട്ടു കുരിട സകലരെയും യേശു സൗഖ്യമാക്കി കൈകളെ തട്ടി കരങ്ങളെ അടിച്ച് പാടിടണം കരങ്ങളെ അടിച്ച് പാടിടണം ഹല്ലേലൂയ യേശുവിനെ കരങ്ങളെ അടിച്ച് പാടിടണം കരങ്ങളെ തട്ടി പാടിടണം കരങ്ങളെ തട്ടി പാടിടണം ഹല്ലേലൂയ യേശുവിനെ ഗലീല എന്ന നാട്ടിൽ യേശു ജനങ്ങളെ തൊട്ടു കുരിട ചകിടം സകലരെയും യേശു സൗഖ്യമാക്കി അത്താരം യേശു ജനങ്ങളെ തൊട്ടു സകലരെയും യേശു സൗഖ്യമാക്കി ഹല്ലേലൂയ രാജാവേ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ദൈവത്തിനെ ഹല്ലേലൂയ യേശുവിനെ ഹല്ലേലൂയ രാജാവിനെ ഹല്ലേലൂയ ദൈവത്തിനെ ഹല്ലേലൂയ രാജാവിനെ ഹല്ലേലൂയ യേശുവിനെ ഹല്ലേലൂയ 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 കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്വത്രം പറഞ്ഞു കരങ്ങളെ ഉയർത്തി ദേവനെ തുതിപ്പോ